என்னன்னு சொன்னா அவரை டாக்டரை நாங்கள் காப்பாற்றணும் முதல். அப்ப இதுல நாங்கள் திரும்ப டாக்டர் தூக்கி அடிச்சாரு, தூக்கி எடுத்தாரு, அதன் இது நாங்கள் ஒவ்வொரு கதையும் இந்த கதை வந்து இந்த யூடியூப் தளம், இந்த டிக்டாக் தளம் வந்து நாளைக்கு நீங்க யூடியூப் எல்லாம் போடுவீங்க. அப்ப இதை இவங்கள் எடுத்து கட்டாயம் ஒரு சிங்களத்திலேயும் டிரான்ஸ்லேஷன் கட்டாயம் கொடுப்பாங்க, இல்லையாண்டு இல்லை. அப்ப கோர்ட்ல வந்து கேஸ் கேட்கல, இந்த விஷயத்தை நாங்கள் வந்து தூக்கி காய்ச்சி கொண்டே இருந்தோம்னு சொன்னா அப்ப தேவையில்லாத இடத்துல விட டாக்டர் மாட்டினாலும் மாட்டி விட்டோம். ஆன முறையில இதை கொஞ்சம் நாங்கள் ஒரு அமைத்தி வாய்ச்சோம்னு சொன்னா எனக்கு நல்லா படுது. நாங்கள் ரொம்ப காய்ச்சி கொண்டே போனோம்னு சொன்னா இல்ல நீங்க சொல்றது சரி. நீங்க நான் வந்து சொல்றேன் என்ன பிரச்சனை நாங்க இதுல ஒன்றும் வந்து எக்ஸ்ட்ராவா கதைக்கே இல்லை. அதுல நடந்தது தான் கொட்டல நடந்தது. நாங்கள் இப்ப ஒரு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மனுஷனை போய் வெளிநாட்டு வழியை வந்து யார் முதல் கை வைக்கிறானோ அதுதான் முதல் போலீஸ்காரங்க கேட்பான் யார் கை வச்சிருந்தது. அங்கதான் இருக்கு பிரச்சனை. இப்ப அவன் 75% வந்து இந்த ஜேமன்ல உள்ள ஆளை நாங்க அடையாளம் கண்டாச்சு. இவர் அங்க போய் இறங்குறான், நீ பிரச்சனை. இவர் அங்க இறங்கினான்னு சொன்னா அங்க பெரிய ஒரு வாசிப்பொன்று இருக்குது. அது வந்து பொலிஸ்கொண்டும் தெரியாது, பொலிஸ்கொண்டும் தெரியாத அளவுல நாங்க இருக்குது. அந்த அளவுக்கு 75% நான் டாக்டர் காலம்புற மெசேஜ் போட்டு நான் டாக்டர் இவர் யாருன்னு தெரிஞ்சிட்டோம். இவர் எங்க இருந்து எந்த இடத்துல இருக்கிறவர். இப்ப ஜேமன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணித்தியால மூடணுமா அந்த இடத்துல இருக்கிறார். அப்ப இவரை இனம் கண்டாச்சு 6-2 போட்டு. அப்ப இவர் அங்க போய் இறங்குற மட்டும்தான். இப்ப அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். சத்தியமூர்த்தி வந்து இதை எடுத்து தான் வாசிக்க போறாரு. இப்ப என்னன்னு சொன்னா அவருக்கு மண்டைக்குள்ள அது இருக்குது, தொண்டைக்குள்ள இது இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனை போட்டு தான் செய்ய போறாங்க. என்னன்னு சொன்னா கொஞ்சம் பாம்பாட்டியில வந்து எங்கள்ட யாழ்ப்பாணத்திலே உறக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இப்ப ஃபுல்லா டார்கெட் வந்து எங்கிட்ட டாக்டர் தான். அப்ப டாக்டரை வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்க. அப்ப நாங்கள் இதை கொஞ்சம் நாங்கள் எனக்குண்டா படுதாதான் இந்த கேஸுகள் முடியும். மற்றும் இப்ப என்ன நடந்தது என்ன போட்டு யாருக்கும் தெரியாதுன்னு இப்ப நாங்க வீடியோ பார்த்துட்டோம். எல்லாரும் நடந்த ஃபுல்லா அவன் தான். அப்ப ஒருத்தன்ல வந்து கை வச்சுட்டா நான் அப்ப என்ன பொறுத்தோட அதுல இருந்து அவனை நான் விட்டுருக்க மாட்டேன். கடிச்சு திண்டே இருப்பேன். அதுல நான் அதில் திண்டு போட்டு தான் பேந்து போவேன். இல்ல அப்ப எனக்கு வந்து அவன் அடிச்சு போட்டான்னு நான் செத்து போவேன்னா எந்த ஆவியா போயிருந்து சொல்றது. கோர்ட்ஸ்ல வழக்கு கோர்ட்ஸ்ல வந்து நான் ஆவியாவை கைக்கிறது. ஓகே எனக்கு அடிச்சு போட்டான் நான் நிற்கணும், ஆவி வந்து நிற்கணும், எனக்கு தீர்ப்பு தருவாங்க. அது ஒன்றும் சிக்கல. அவருக்கு டாக்டர் செய்தது அது தண்ட பாதுகாப்பு செய்துட்டேன். தூக்கி அவனை எறிஞ்சது அதை ஒத்துக்கொள்றேன். ஆனா கோர்ட்ஸ் அளவுக்கு போயிட்டுது. அப்ப கோர்ட்ஸ்ல இருக்கு இந்த பிரச்சனைகள். அப்ப நாங்கள் திரும்ப இதுல வந்து விஷயங்களை இது எங்க தேவதாசன திருப்பி நாங்க அங்க நடந்த விஷயத்தை மட்டும் தான் நாங்க காய்ச்ச நாங்க ஒழிய மற்றபடி நாங்க கதை கட்டி நாங்க தேவதாசன நாங்க கதை கட்டி நாங்க கதைக்க இல்ல. அங்க நடந்ததை மட்டும்தான் நாங்க இதுல ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் என்றால் நீதிமன்ற விடயங்களை நாங்கள் விமர்சிப்பதுதான் தப்பு. அப்ப நாங்கள் இப்ப நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ காவல்துறை பற்றி நாங்கள் நடந்த சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வைத்தியர் முறைப்பாட்டாளராவோ எதிராளியாவோ போனா பிறகு அவர் வழக்கில இருந்து புனையிலே வெளியில வந்தாலோ இல்லாட்டி முறைப்பாட்டை முதல் தவணைக்கு போயிட்டு வந்தாலோ அந்த முறைப்பாடுகளை பற்றியும் அந்த நடவடிக்கைகளை பற்றியும் நாங்கள் கதைக்காம இருக்கலாம். இன்னும் இது என்ன வழக்காகவில்லை. வழக்கானதுக்கான எந்த ஒரு விதமான ஆதாரமான நீதிமன்ற செயற்பாடுகளோ இல்லாட்டி ஒரு ஊடகத்துல காவல்துறையோ காவல்துறை ஊடக பேச்சாளரோ யாருமே இப்ப வரைக்கும் பற்றி ஒரு வாயம் திறக்கல இல்ல. அப்ப இப்ப நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறேன். என்னோட பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஊடாக நீதிமன்றத்துல ஒரு சட்டவாளர் மூலம் ஒரு விண்ணப்பம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது முறைப்படி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் போய் காவல்துறை முறைப்பாடு போட்டுனான். அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டுனான். அவை இப்ப வரைக்கும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சந்தேகவரையோ பாதிக்கப்பட்ட எதிராளிகள் சம்பந்தமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. நீதிமன்ற கவனத்துக்கும் இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக செய்ய வேண்டிய ஆலோசனைக்காகவும் இந்த நீதிமன்றத்துக்கு சட்டவாளர் நாங்கள் இந்த விண்ணப்பத்தை முன்வைக்கிறோம். இந்த விண்ணப்பத்துக்கு இல்லாட்டி இது சட்ட ரீதியான இந்த தொடர்புக்கு நீதிமன்றம் ஏதோ ஒரு பதில் சொல்லித்தானே ஆகணும். கண்டிப்பா சொல்லதான் எல்லாத்துக்கும் என்ன நான் அறிஞ்ச என்னுடைய தமிழ்ல நீதிமன்றங்கள்ல நாங்கள் இவ்வாறான விஷயங்களை வந்து அதாவது வந்து பொதுவான விஷயங்களை வந்து எங்களுக்கு நடவடிக்கை இல்லையா நாங்கள் ஒரு சட்டவாளர் மூலம் பொது வெளிப்படையாக கொண்டு வரதுக்கும் அதே காவல்துறையை நீதிமன்றம் கூப்பிட்டு தொடர்பான விளக்கத்தை கேட்கறதுக்கான எல்லா அதிகாரங்களும் நீதிமன்றத்துக்கு இருக்கு. இன்றைக்கு சத்தியமூர்த்தி அவர்களால் மேற்கொள்ளப்படுகிற வைத்தியசாலைகளின் பிரச்சனையிலிருந்து அங்க இடிக்கப்படுற அந்த கழிவு வரைக்கும் அந்த பொதுமக்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு சட்டவாளரை பிடிச்சு சட்டவாளர் ஊடாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். இதால சுகாதாரத்துக்கு கீழ் இதால அந்த இடத்துல வசிக்க முடியல. இதனை உடனே வந்து இது சம்பந்தமான நீதியான விசாரணை மேற்கொண்டு செய்ய சொல்லி அந்த மக்கள் வந்து உரிய சட்டவாளர் மூலம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் மட்டும்தான் இதுகளுக்கான உடனடி தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு விடயங்களும் பொதுமக்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விடயங்களும் அங்கே காவல்துறையால சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்ற சட்டவாளரோடாக பொதுவான விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நாங்கள் இப்பொழுது நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளையும் கலைக்கவில்லை. சம்பவம் தொடர்பான விஷயங்களை கலைக்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு காலப்போக்கில் இனி வரும் நேரங்கள்ல அதை தவிர்த்து போட்டு நாங்கள் இனி அடுத்த விஷயத்தை அரசியல் நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். தொடர்ந்து கதை வணக்கம் தம்பி. வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த மாதிரி விஷயம் நான் இதுக்காக தான் இருக்கிறேன். எனக்கு அது நித்திரை முறையில ஒன்றும் முறையில் இல்ல யோசனை எல்லாம் கணக்கா போகுது. உண்மையில நான் என்னுடைய பிள்ளையா தாங்க அது நம்புறவை நம்ம அதை விடுங்க.
எனக்கு அதுல நம்புவீங்க நினைக்கிறேன். என்னன்னா அடுத்து ஏன் அப்படி சொல்றீங்க? அக்கா மற்றவங்க கதை எங்களுக்கு தேவையில்லை. நீங்க நம்புவீங்க. நான் சொல்றது சமூகத்துல இது வந்து அர்ஜுனாக்கு ஆதரவான தளம். அதுல வந்து நீங்க நாங்க உங்களை சந்தேகப்படுறோம் நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல எனக்கு ஒரு இது காலம் நடந்த இல்ல அது டீச்சர் ஒரு நிமிஷம் டீச்சர் கதை நடந்துட்டு அதனாலதான் அப்படி சொன்னா அது பர்சனலா நான் போடுறேன். அப்ப சரின்னு பார்த்தா இப்ப என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றத பத்தி எல்லாத்தையும் இங்க சொல்லாதீங்க. அவர் அங்க ஜெர்மனில இருந்து சொன்னா அதுல கொஞ்சம் அந்த அந்த நடவடிக்கைகளை பத்தி கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அமைதியாக எல்லாரும் கடந்து செல்லுங்க. நடக்க வேண்டிய தாங்க நடந்து கொண்டிருக்கும். உண்மை உண்மை உண்மை. அவ்வளவுதான் என்னுடைய தத்துவம். எது நடந்தாலும் இந்த உலகத்துல சில விஷயங்கள் நாங்கள் கணக்க எங்களோட மனநிலைகளை போட்டு நாங்கள் தாக்கத்துக்குள்ளாக கூடாது. ஒரு விடயத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து போட்டு அந்த விஷயத்துக்கு இந்த சமூகமும் இயற்கையும் எங்களுக்கு ஒரு விதி ஒன்று எழுதி வச்சிருக்கு. அந்த விதியில இருந்து யாரும் தப்பி விட முடியாது. 2009 எழுதப்பட்ட விதி போன்று நாங்கள் எவ்வாறான பாதுகாப்புகளையும் எவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் இயற்கை இந்த சமூகத்துல என்ன நடக்கணும் ஒரு விதியை எழுதி வச்சிருக்குது. அதுல இருந்து யாரும் தப்பி கொள்ள முடியாது. எங்களுக்கு குதிரையை கொண்டே குளத்தை காட்டணும்ன்றது மட்டும்தான் முடிவு. குதிரை குளிக்கிறதா தண்ணி குடிக்கிறதா அதுல வந்து நீந்தி மூழ்கிறதான்றது குதிரை தான் எடுக்க வேண்டிய முடிவு. அத மாதிரி இந்த சமூகத்தையும் சமூகம் சார்ந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். எனக்கு அந்த பேரும் பதில பெப்பன் என்ன நேற்று சொன்னா அந்த இந்தியாவில் இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு சமூகத்துல மாற்றங்களையும் உடவியலாளர்களையும் நாங்களால மாற்ற முடியும். எங்கள்கிட்ட இந்த சமூகத்துக்கான எல்லா கேள்விக்கான பதிலும் ஆக்கப்பூர்வமாக இருக்குது. நீங்க எந்த உடவியல் அதாவது நீதியான மன நீதியான நல்ல சமூக பொறுப்பு வாய்ந்த எந்த ஊடகமும் தவறாக இன்றைக்கு அர்ச்சனா பற்றி எழுதி கொண்டிருந்தால் எங்களால அவையை கதைச்சு மாற்ற முடியும். அவ தங்களுடைய சூழலை மாற்றிக் கொள்ளுவினம் நியாயமான விஷயங்களை ஆய்வு செய்யணுன்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்னுடைய முகநூலை வந்து பதிவு போட்டிருக்கிறேன். முடிந்த அளவுக்கு அர்ச்சனா சார்ந்த அனைத்து உறவுகளும் அந்த வீடியோக்களை பதிவு செய்யுங்கள். மாற்றங்கள் என்றது எங்கள் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் நடக்க போகுது. அந்த மாற்றங்களுக்கு பிரதான காரணம் நாங்கள் ஒன்றிணைந்தால் இந்த உண்மைக்கு புறம்பான நேர்மையற்ற இந்த ஊழல்வாதிகள் நிச்சயமாக வடக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். எங்களோட மக்கள் நல்ல சிந்தனையோடு இருக்கிறோம், நல்ல தெளிவோடு இருக்கிறோம். நிச்சயமாக சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் அடுத்த கட்டமாக இந்த வடக்கில் இருக்கிற இந்த பொய்யான உண்மைக்கு புறமான அரசியல்வாதிகளுக்கும் அடுத்த கட்ட தேர்தலில் எங்களோட மக்கள் நிச்சயமாக நல்ல தக்க பாடம் புகட்டுவினோம். பொய்யான தேசிய அரசியல் எல்லாம் இனி எங்களோட மக்கள்கிட்ட எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமல்ல இல்லாது. மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து செயற்படாத எந்த ஒரு அரசியல்வாதியும் இனி மக்களால் மதிக்கப்பட போவதும் இல்லை, மக்களால் அங்கீகரிக்கப்பட போவதும் இல்லை. இந்த வரலாறை 2025ஆம் ஆண்டு அர்ச்சனா எழுத துவங்கிவிட்டார். இந்த மாற்றத்தை எவராலும் தடுத்து விட முடியாது. மக்களுக்கு சேவை செய்ய முடியாத எந்த ஒரு அரசியல்வாதியும் இனி பாராளுமன்றம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு வடக்கென்ற ஒரு மாநிலம் வடக்கென்ற ஒரு மாகாணம் உருவாக்கி இருக்கிறது. அப்ப விரும்பியோ விரும்பாமலோ அரசியல்வாதிகள் அரசியல் என்றது மக்களுக்கானது. அந்த மக்களுக்கான பணியை இந்த அரசியல்வாதிகள் செய்யாமல் விட்டால் நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுவார்கள். இதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. சிந்தனை துளிகள் என்பது மழை துளிகள் போன்றதுதான். மழையை பார்த்தால் மெல்ல மெல்லமாகத்தான் பெய்யும். ஆனால் திடீரென்று பார்த்தால் வெள்ளம் காட்டாட்டு வெள்ளமாக அடித்து சென்று விடும் இருந்த இடங்கள் இல்ல. மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். 44,000 மாவீரருடைய கனவுகளும் நிச்சயமாக இந்த சமூகத்தில மாற்றங்கள் மூலம் மக்களின் மாற்றங்கள் மூலம் எங்களுக்கு கிடைத்தேயாகும். அந்த சிந்தனைகள் கட்டாயம் செயலுடன் பெற்றேயாகும். காத்திருந்தால் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நிச்சயமாக நல்ல விதையை விதைக்கப்பட்டால் எவராலும் அந்த விதையின் வளர்ச்சியை தடுத்து விட முடியாது. இயற்கை என்ற ஒன்றும் மழை என்ற ஒன்றும் எவ்வாறு அந்த விதைக்கு அவசியமானதோ அது போன்றுதான் இந்த நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும். நாங்கள் எங்க தோத்து போனாங்கன்னு சொன்னால் இந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல எங்களோட இலக்கிய வரலாறுகளையும் எங்களுக்கான நல்ல சிந்தனைகளையும் நாங்கள் படிக்க தவறியது என்ற விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் சமூக பொறுப்பற்ற செயல்களையும் சமூக சீரழிவு நிகழ்வுகளையும் நாங்கள் இடம்பெறுவதற்கு காரணம். இதை புரிந்து கொண்ட சமூகம் நிச்சயமாக மாற்றம் பெறும். அந்த மாற்றத்தை அர்ச்சனா என்ற ஒரு மாற்றத்தை எவராலும் தடுத்து விட முடியாது. நீங்க சிறைக்கு அனுப்புங்கோ, அவருக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் இல்லாமல் செய்யுங்கோ, அவர் போடுகின்ற வழக்குகளுக்கு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க விடுங்கோ. அவரது தனித்துவம் உங்களது எந்த ஒரு செயலும் அவரை ஒரு சிறு துளி கூட பாதித்து விட முடியாது. மன்னிப்பு என்ற ஒரு வசனம் நான் இன்றைக்கு சொல்கின்றேன், மகத்தான சொல். அதை கலைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு ஆளுமையும் துணிவும் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும். ராமநாதன் அர்ச்சனா என்ற ஒருவருக்கு அந்த மன்னிப்பை கேட்கக்கூடிய தனித்துவம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த மன்னிப்பை நீங்க தவறாக புரிந்து கொண்டால் உங்களை மாதிரி முட்டாள்தனம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல வேறு யாருமே இல்லை. அந்த நிகழ்வுக்காக அந்த செயலுக்காக அது நடந்த சூழ்நிலைகளுக்காக நான் வருந்துகிறேன். ஒவ்வொன்றை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அர்ச்சனா ஒரு வாக்கியம் சொன்னாலே அந்த வாக்கியம் எதிர்காலத்தில் சமூகத்துக்கான சிந்தனை அது வந்து ஒரு காலமும் எங்களுக்கான வீழ்ச்சி பாதை அல்ல. இன்றைக்கு இருக்கிற சிறிதரன் எம்பியோ கஜேந்திரகுமார் எம்பியோ இல்லது ஏனைய அரசியல்வாதிகளோ சொல்லப்படுற எந்த ஒரு சொல்லை இன்றைக்கு சமூகம் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கு
நேர்மையாக உண்மையாக அந்த கோயிலை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க போய் நிக்கிற அந்த இடத்துல கூட நீங்கள் அர்ச்சனான ஒரு வாக்கியத்தை கதைக்க முடியாமல் உங்களால அந்த ஒரு செயலை கடந்து சென்று விட முடியாமல் கிடக்கு. இன்றைக்கு வடகிழக்குல இல்ல உலக தமிழர் மத்தியிலேயே அர்ச்சனான்ற ஒரு சொல்லை எவராலும் தவிர்த்து விட முடியாது. ஆளுமையின் மறுவடிவம், ஆளுமையின் மறு உருவம், இன்றைய சமூகத்துக்கு தேவையான சிந்தனையின் யதார்த்த சிந்தனையின் சிந்தனையாளர், யதார்த்த சிந்தனையின் தந்தை. இன்றைக்கு அந்த சிந்தனையில் அன்றைக்கு ஜனாதிபதி கூட்டத்துல அபிவிருத்தி குழு கூட்டத்துல அன்றையோட உங்களோட சைக்கிள் கட்சியின் அரசியல் சித்தாந்தம் சிதைக்கப்பட்டு விட்டது. இந்த மக்களுக்கு முற்றுமுழுதாக உணர்த்தி விடப்பட்டாச்சு. இதை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றோம். இந்த தளங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எங்கட உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தளங்கள் அர்ச்சனாக்கு ஆதரவான தளங்களாகவும் அர்ச்சனாக்கான சிந்தனையை இந்த சமூகத்துக்கு கொண்டு சென்ற தளங்களாகவும் தான் நாங்கள் இறுதி மூர்த்தி வரை செயற்படுவோம். காலங்கள் காத்திருக்கின்றன. நாங்களும் பொறுமையா இருக்கின்றோம். இயற்கை ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சிலரை விதியின் கையில் விட்டுவிட்டு நாங்கள் எங்களது கடமையை செய்து விட்டு போவோம். காலம் என்ற விதை நிச்சயமாக இயற்கை என்ற காலம் எங்களுக்கான மாற்றத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காத்திருப்போம். நன்றி. அண்ணா ஒரு நிமிஷம். அது சுபி ஒரு அருள் சொல்லி ஒரு அண்ணா வந்திருக்கா, அவரை கொஞ்சம் மேல எடுங்க ப்ளீஸ். அருள். சரி, தேவதாசனா கதைங்க அண்ணா. வந்துட்டா. தேங்க்யூ. அந்த சுபா அன்றைக்கு அவனை அந்த போட்டது திறமை அந்த அதுக்கு பிற்பாடுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கேன்னு. ஓ, அதுதான் நான் சொல்றேன். அது என்ன செய்ய, அதுதான் எல்லாமே அனுப்பின பிற்பாடுதான் இந்த பிரச்சனை. அப்ப இதெல்லாம் செட்டிங் உள்ள செட்டிங். அதான் நான் அன்னைக்கு அடுத்த நாள் அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் அதை பத்தி. இவர் வந்தாரு, இவர் கதைச்சாரு, போனாரு, என்ன நடந்தா. அப்ப இதுக்குள்ள அப்ப பாருங்க, அந்த செகண்டே இங்க கோல் வருது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்குன்னா அப்ப எல்லாம் ஒரு கூட்டுகளாதான். ஓகே, அருளண்ணா அது வாங்கண்ணா, அது வாங்கண்ணா. பின்னாடிதான் இந்த பிரச்சனையே உண்டாயினதுன்னு அவன் நல்ல ஒரு கமெண்ட் போட்டேன். உடனே அழிவடிச்சு திரும்ப போட்டேன். 2 கமெண்ட் அழிச்சேன்னு சொல்லி திரும்ப உடனே அழிவடிச்சு. அதனால வண்டி எடுத்துட்டு வர வேண்டிய. என்ன அருளண்ணா என்ன சொல்றீங்க? நான் தானே அப்படி அழிக்கிறேன்னா நான் தானே அழிக்கணும். ஆமா, நான் ஒரு கமெண்ட் போட்டேன். இதுல கொஞ்சம் கவலை டாக்டர் அந்த மோட்டா செல்வன் மண்டே உடைக்கல அப்படின்னு உடனே அழிவடிச்சு. தளத்துல நான் கதைக்கிறேன். அருளண்ணா அப்படி கமெண்ட்ஸ் அழிக்கிறேன்டா. அருளண்ணா நானாதான் இருக்கணும், வேற யாருமே இங்க அழிக்கிறது இல்லை. ஏன்னா சுரேசனா சுபியும் இல்ல, சுபி அங்க போனை வச்சு கொண்டு இருக்குது, சுபியும் இல்ல இங்கால ஜேடிலனா. பட் நானா தான் அழிக்கிறேன். சில வேளை கை தடுமாறியதான் அழிச்சிட்டனோ தெரியலனா சாரி, மன்னிச்சுங்க. சரியா? அப்படி கைதா வரை 2 கமெண்ட் அழிவடாது. எழுதக்கூடாது. இது யூடியூப் தலைமையே இந்த தளத்திலேயே நிப்பாட்டி விட்டுருவாங்க. மீட்டர் கிக் அவுட் அடிச்சிடுவாங்க. அதுவாவே அழிஞ்சிருக்குதுண்டா. அப்ப அவையில தான் செஞ்சிருக்கணும். ஏன்னா நான் செய்ய இல்லைனா அப்படி செய்திருந்தாலும் சில வேலை கை தர நீங்க 2 விளங்கிட்டு தானே விடுங்க ப்ளீஸ். நீங்க வந்த கதைங்க. நீங்க இவ்வளவு பிரச்சனைல நடக்குது. அடிக்க போறாங்க, என்ன ரவுண்ட் பண்ணியே அடிக்க போறாங்க டாக்டருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் இதுல ஒரு கமெண்ட் போட்டதுதான் பிரச்சனை. அதை விடுங்க இல்ல சொல்லிட்டேன். ஐயோ அருளண்ணா, விஷயத்துக்கு வாங்க. நடைமுறையில் இருக்கப்ப நான் சில தளத்துல கேள்விகளை கேட்கலாத நானும் கேட்கல. நான் போட்ட கமெண்ட் நடத்தினீங்கன்னா உண்மையில நான் போட்ட கமெண்ட் ஒரு சமூகத்துல ஒரு ஆண்ட மண்டையை உடைக்கிற கொள்றேன்னு சொன்னா அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப அது 6 ஆட்கள் சொன்னால் அது சம்பந்தமான கலந்து அது முடிவெடுத்திருக்கோம். சில விஷயங்களை கடந்து போங்க. அப்படியான சின்ன விஷயம் சொல்றதெல்லாம் ஓகேண்ணா. நீங்க சொல்றது ஓகே. நானும் திரும்ப கேட்டேன், யாரு கமெண்ட் அழிச்சேன்னு சொல்லி கேட்டேன். நானே இவருக்கு கொஞ்சம் பொறுங்க. நானே இவருக்கு அருணா இப்ப நான் உங்கள்ட்ட சொறி கேட்டேனா சொறி கேட்டுட்டேன். அண்ணா எப்படி அழிப்பட்டேன்னு தெரியாது. ஏன்னா இப்ப தளத்துல நான் மட்டும் தான் மானிட்டரா, நான் மட்டும் தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். பட் தெரியாம எதாவது அழிப்பட்டதா தெரியல. சாரி, மன்னிச்சுக்குங்க. இப்ப இதை கடந்து நாங்க அடுத்த கடத்துக்கு போவோம். மன்னிச்சுக்கங்கண்ணா. நீங்க இதை மெனக்கட்ட இப்ப என்னமோ கதைச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஏதோ ஒரு வழியில போகுது. இப்ப அரசியலை பத்தி இங்க ரகுராமண்ணா கதைச்சு கொண்டிருக்கிறாரு, இங்க தீசனா கதைச்சு டீச்சர். இப்ப பாருங்க ஸ்ரீலங்கா டைம் என்ன டைம் அண்ணா, அந்த டைமையும் பார்க்காம நித்திரை இல்லாம அவங்களும் கதைச்சினேன். இப்ப இந்த கமெண்ட்ஸ் அழிச்சது மட்டும்தானா பிரச்சனை?
ஆனா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போகுது, நான் அதையும் கொஞ்சம் பாப்பேன். நாங்க சாரி, நானும் மன்னிப்பு கேட்டு நான் சாரி கேட்டுட்டேன். விடுங்க, நீங்க அர்ச்சனா சரி நீங்க சொல்லுங்க சொல்ல வந்த. இல்ல டீச்சர், அருளண்ணா வந்து அர்ச்சனாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றவர். அவர் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட்ல இருந்து பயணிக்கிறவர். அருளண்ணாவை பத்தி எனக்கு வடிவா தெரியும். அருளண்ணா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. தேர்தல் சம்பந்தமா கொஞ்சம் நீங்கள் அதுகளை பற்றி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ரவுராம் தம்பி மற்ற இவியல் இருக்க இந்த அரசியல் அறிவான இல்ல தம்பி சொல்லுங்க. சொல்லுவேன் டாக்டர் செஞ்சதுல எந்த வித பிள்ளையும் இல்ல. நான் சொல்லுவேன் காணாதான் சொல்லுவேன். அவரு ரவுராமன் சொன்ன மாதிரி டாக்டர் என்ன தற்பாதுகாப்புக்கு வேண்டிதான் அவரு செஞ்சது. டாக்டரோட தங்கச்சிட அந்த அவாவுக்கு பேசினபடியாதான் இவர் கைய வச்சது ஒழிய இவரே போயிட்டு இவர் சாப்பிட்டுக்கிறத சும்மா இருந்தவரை கொண்டு போயிட்டு வம்புல எழுத்த மாதிரி கீழே வந்து அவனுங்களை வந்து வம்புழுத்து போட்டு சும்மா அடிச்சேன் புடிச்சேன்னு சொல்லி எல்லாம் காய்க்கிறது. அந்த ஊடகம் போடு இந்த ஊடகம் போட வேண்டி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரவுராமன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஊடக அறமும் இல்ல ஒன்றும் இல்ல. 1-2 ஆக்கள் தான் என்ன ஏதாவது 1-2 யூடியூபர் மட்டும்தான் உண்மையானதுல போடுறாங்களே ஒழிய மக்க எந்த வித ஊடகத்தையும் நம்பணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஊடக அறமே இல்லை. ஒரே ஒரு எண்ணம் உழைப்பு. காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒரு 10 லட்சம் அள்ளி கொடுங்க, உங்களுக்கு சார்பான் அங்க நியூஸ் வரும். உண்மைகளை பற்றி எவனும் எழுதுறதுக்கு அங்க இல்ல. இதுதான் காரணம். இப்ப நான் இங்க வந்து காய்க்கிறேன்னு சொன்னா நான் சவுதியில இருந்து காய்க்கிறேன். இப்ப டைம் வந்து கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. 5 மணிக்கு கிளம்பி காலையில வேலைக்கு போகணும். இந்த கோமெண்ட் அழிச்சதால நானும் என்ன படுகையில எழும்பிட்டு வந்தேன்னா என்ன காரணம் ஏன் கேப்பான் ஓட்டு அங்க ரூம்ல இருக்கக்குள்ள கிளியரா கதை வராது. சில டைம்ல கிளியரா வரும், சில டைம்ல துப்புரா வராது. ஓகே, யாரு தேவதாஸ் கதைக்கிறீங்களா? இதுக்கு பிற்பாடும் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னா அதுல கவர்மெண்ட்ல நாங்க ஒரு சந்தேகப்பட வேண்டியா நெனி. இதுக்கு பிற்பாடு பாருங்க, இன்றைக்கு கொடுத்துருக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்கிறீங்க. இப்ப அன்றைக்கு அடிபட வேண்டிய வந்தது அங்கால திரும்பி பார்த்து டாக்டர் திரும்பி பாக்குற அங்க இந்த பிள்ளையில கை வச்சுக்கிறாங்களேன்னு அந்த பிள்ளையில கை தங்கச்சியில கை வச்ச படியாத்தானே டாக்டருக்கு இவ்வளவு தூக்கி எறிய வேண்டிய வந்து அவனேன்னு இல்லைன்னு சொன்னா அவர் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டார். கட்டாயம் பொறுமையோட குனிஞ்சு கொண்டு வந்து ஏதோ சம்பவம் நடக்க போட்டு பாருங்க. அவருக்கு நேரத்துக்கு ஒரு சின்ன ஒரு 5 செகண்டுக்கு ஒரு அறிகுறி காட்டி இருக்கு. இவங்க 3 பேர் நடந்து கிளீனா வராங்க. அந்த பிரசிடன்ஸ்காரன் உடன் அந்த கூட்டின்னு கூட அவன் தண்டவாள் உள்ளாத போறான். நேரம் அவர்கிட்ட கதிரை தான் போறாங்க. அட ஒரு சாப்பிட்டு இருக்கிற மனுஷன் கதிரைக்கு எப்படியா போய் ஐயோ நான் அதை நெடுந்தா சங்கம் போற அடிச்சே தின்றுப்பேன். பசியோட வந்து இருக்கிற ஒரு நேரத்துல எங்களுக்கு கோபங்களும் வேறும் அதோட சீண்டுறது தானே. இது ஒரு சீண்டல் ஜூஸ் குடிக்கத்தான் வந்த ஒரு லெமன் ஜூஸா குடிச்சிட்டு போனா வந்தது. அதுக்குள்ள நீங்க எல்லாம் செட்டப் பண்ணி இதுல போலீஸ்காரன் உடந்த இல்லைன்னு நாங்க சொல்லலாம். இந்த டைம்ல பேர் வாராரு போறாருன்றது தெரிஞ்சிருக்குமா உங்களுக்குமே? தேவதாசன் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதெல்லாம் சரியா. அந்த ஹோட்டல் கம்ப்ளீட் ஆகி கூட ஆனா இவ்வளவு பிரச்சனை நடக்கல. அந்த ஹோட்டலுக்காரன் ஒருத்தனும் அங்க வரல பிடிக்கிறதுக்கு. அடுத்தது நீங்க சொல்றீங்க வந்து அரசாங்கம் இனிமேல் பாதுகாப்பு கொடுக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி. இல்ல, இந்த போலீஸ் பேச்சாளர் அறிக்கை விட்டுருக்கான். டாக்டருக்கும் ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி தான் அங்க ட்ரீட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துக்காங்க. அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டு நீங்க நம்ப தேவையில்ல அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் மாதிரி எந்த விதிவிலக்கும் இல்லை. அதான் எந்த கருத்து கதைங்கண்ணா நீங்க? இல்ல, டாக்டருக்கு யாருக்கண்டாலும் ஒரே அளவுதான் பாதுகாப்பு வருவேன் போலீஸ் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தால் சாதாரண ஆக்களுக்கு லேட்டா போகலாம்னு சொல்றீங்களோ? இல்ல, அப்படின்னால் சுதந்திர ஐயாக்கு 2 ராணுவ பாதுகாப்பு கொடுத்துருக்கேன்னு அதுக்கு அதாவது கையால் அரசாங்கத்தின் கையால் எல்லாருக்கும் ஒரே நடவடிக்கை இருந்தால் அப்ப இந்த இதற்கு இந்த ஊரை அவரையும் எடுத்து விடுங்க. சுமந்திரன் ஐயா, டக்ளஸ் ஐயா இவங்க எல்லாரும் வெளியில போயிடலாம். போனா ஒரு ஓகே இவர் இதால வந்தாரு, ஒரு இனம் தெரியாத ஆட்கள் மோட்டர் சைக்கிள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. டக்குன்னு இதான் கதை. இதுதான் அந்த இதுக்காண்டித்தானே அந்த கவர்மெண்ட் தெரிஞ்சு 2 பேருக்கும் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரத்துல மக்கள் எதிர்ப்பு இருக்குத்தானே செய்த அநியாயங்கள் எல்லாமே. அநியாயங்கள் சத்தியமூர்த்தி சொல்றேன். எனக்கு பெரிய வெயிலடங்கு ஹாஸ்பிட்டல்ல சனத்தை பார்க்க நீங்க அங்க வாங்க. நாங்க வந்து கழிவை கொட்டுறோம். நீங்க அந்த அந்த ஒரு ஐயா வந்து மூச்சு இழுத்து தான் கழிக்கிறாரு. கழிவை கொண்டு கொட்டுறோம். அதுல சுவாய்ச்சி போட்டு நீங்க அங்க வாங்க டாக்டர், அங்க ஆஸ்பத்திரிக்கு நான் ட்ரீட்மெண்ட் தேவை.
என்றுதான் அந்த சத்தியம் கட்சிட்டு போறாரு. அதே மாதிரி தான் இந்த இவங்க எல்லாரும் ஒரு கூட்டுத்தான். அதுக்கெல்லாம் நீதிமன்ற நடவடிக்கை தான் சரியா. நீதிமன்றத்துல போய் மக்கள் வழக்கு போடணும். வழக்கு மேல வழக்கு ஒரு முறை நீங்க போய் ஆர்ப்பாட்டம் செய்து வேதம் கொடுத்து இதெல்லாம் போடணும். அதான் முறை. ஒரு தரம் வழக்கு போடலன்னு சொல்லி கொண்டிருக்கணும். போடுறதுக்கு தான் ரவுராமன்னா வழக்கு போடுறதுக்கு தான் இன்றைக்கு எந்த வீட்டுக்குள்ள எந்த உழைப்பில எந்த சம்பாதியத்துல நான் காணிய வித்து எந்த மோட்டர் சைக்கிளை வித்து என்னுடைய மனுஷிட தாலி கொடியை வித்து எந்த இதுக்குள்ள நான் ஒரு அட்டை தொழில செய்து வச்சேன். செய்து வச்ச ஆள் இன்றைக்கு என்ன பாருங்க. அன்றைக்கு டாக்டர் போயிருந்து அந்த ஆள் சொல்லிச்சுது, நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், இப்படி டாக்டருக்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணா வருவாரு. உடனே அந்த இடத்துல போய் அந்த ஆள் அத்தனை இதையும் உழைக்கி வைக்குது டாக்டர். டாக்டர் கேட்கலாம் அவ்வளோத்தையும் கேட்கிறாரு. என்ன முழுக்க இதுவரைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு பைசா கூட வேண்டாம தன் மனுஷன் கொடிய கூட கொண்டு அடை வச்சுதான் அந்த அட்டை தொழில் அந்த மனுஷன் செய்திருக்கேன். இதுக்குள்ள ஒரு போராளி அவர். என்ன அப்ப எங்க இருக்கு ஊழல் பாருங்க. எங்க இதுல என்ன இப்ப மக்களும் நாங்கள் மக்களை நம்ப இல்லாத எல்லாம் தமிழாக்கள் ஆக மோசமான கட்டத்துல போயிட்டாங்க. இதுல நாங்க இந்த போல ஊழல நாங்க நிமித்தி எடுக்கிறோம்னு சொன்னா ரொம்ப காலம் தான் செல்லும். இதுக்குள்ள நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரே ஆள் எங்களுக்கு டாக்டர் நாங்கள் பாதுகாக்க வேணும். அந்த ஆதங்கம் தான் இருக்கு. தான் தொழிற்செய்து ஒரு அட்டை தொழில், அது ஒரு அட்டை பிடிக்கல. மக்களை கூடான்னு சொல்லாதீங்கன்னா கத்தி நல்லதா கெட்டதா பயன்படுத்துறாக்களை பொறுத்ததான் கத்தி. நீங்க நல்ல விஷயத்தையும் கத்தியை பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்தையும் கத்தியை பயன்படுத்தலாம். இன்றைக்கு கிடைச்ச இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் திறமைகளும் எங்களுக்கு கிடைச்ச நிர்வாகங்களும் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கும் சமூக கட்டுப்பாட்டோட சமூகத்தை பயணிக்கிறதுக்கும் என்னத்தை செய்தது என்றால் ஒண்ணுமில்லையானே. இந்த சமூகத்துல வர பிரச்சனைகளுக்கு கையாண்டு சமூகத்தை இன்னைக்கு ஒரு மரம் வளருதுன்னு சொன்னா அந்த மரம் எந்த இதை நோக்கி வளர வேணும், எப்படி வளைக்கணும்னு சொன்னால் நீங்க சின்ன வயசுல இருந்து சரியா வளைச்சு கொண்டு வந்தா நீங்க நினைச்ச இலக்கு அடைவீங்க. அப்ப இந்த சமூகம் என்ற ஒன்று ஆட்ட பொறுப்புல இருக்குது. இந்த அரசியல் தலைவர்கள், அரசு திணைக்கள அதிகாரிகள், சமூகத்துக்கு பொறுப்பா நடக்க வேண்டிய காவல்துறை, நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறோம். இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் நாடுகள்ல 190% 95% நிம்மதியாக ரோட்ல போறோம், வாரம் நடக்கிறோம், ஒரு நிர்வாக கட்டாயம் இருக்குன்னு சொன்னால் எதால காவல்துறை. இன்றைக்கு புலம்பெயர் நாடுகள் என்னத்துக்கு பயப்படுறோம்? சட்டம் எங்களை தண்டிக்கும். ஆனா இலங்கை என்ற நாட்டுல சட்டம் எங்களை தண்டிக்குமா? இல்ல. அந்த மாற்றம் உருவாகாத வரைக்கும் நாங்கள் என்ன போராட்டத்தை நடத்தினாலும் இலங்கையில அரசியல் மாற்றம் மூலமாகவோ மக்களோட போராட்டம் மூலமாகவோ நாங்கள் எதையும் மாற்றிவிட முடியாது. இன்றைக்கு இன அழிப்புல இருந்து 83ஆம் ஆண்டு கலவரத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களை அடக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு ஆயுதம் சட்டம். இலங்கையில மக்களை அடக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஆயுதம் சட்டம். புலம்பெயர் நாடுகள்ல சட்டம் எங்களை பாதுகாத்து எங்களை சரியான முறையில தவறுகளை செய்யாமல் வழிநடத்தி செல்கிறதான. இதுதான் ரெண்டும் வேறுபாடு. அதான் சட்டம் வேலை செய்யல. சட்டம் வேலை செய்ய அந்த தையட்டியில தன்னுடைய வேலையை கூட இழந்துட்டான். வேறனுங்க டாக்டர் கேட்கிற வேறனுங்காட்டிக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சகல டாக்குமெண்ட்ஸும் நாங்க லெட்டர் அடிச்சு கொடுத்து ஏசியட் லெட்டர், கிராம சபை லெட்டர் எல்லாத்தையும் அடிச்சு நாங்க சுமந்திரன் கொடுத்தாங்க. சுமந்திரன் எடுப்புல அந்த செய்த வேலை கூட தனக்கு இல்லாம போச்சு. நான் சில விஷயம் சுமந்திரம் வழக்கு நடத்துறேன்னு சொன்னானே, முதல் காணி கூட உறுதியும் கூட பேர்ல இருக்கணும். 30 வருஷத்துக்கு போல எங்க அப்பா செத்துட்டாருன்னு வைப்போம். இன்னைக்கு 4 பிள்ளை என்ன பேர்ல காணி இருக்குது. யாருக்கு போட்டு வழக்கு போடுறது? யாரோட வழக்கு தாக்கல் செய்யறது? நீங்க நினைக்க போறீங்களா அந்த காணி பிரச்சனை சுகமா முடிஞ்சிருமாண்டு? இன்னைக்கு நீங்க சொல்ற அவ்வளவு காணிக்காரர்களையும் ஒரு சில பேரை தவிர மிச்ச எல்லாருக்கும் காணிகள் அவைய வேண்டிய பேர்ல உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு தாய் உறுதியோட இருக்கும்னு சொல்லி கேட்டால் எனக்கு விசாரணைக்கு போறதான தெரியும். 4 பிள்ளைகள் சொல்லுங்க ஜெயராஜ், நீங்க தொடர்ந்து. வணக்கம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சட்டம் இந்த பாதுகாப்பை பற்றி கதை கேட்க அதுல ஒரு தெளிவுண்டு எங்களுக்கும் இருக்கணும். இப்ப நாங்கள் எங்களை அம்மா சாப்பாடு தருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நாங்க சாப்பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அம்மாண்டா கட்டாயம் தருவா. அத மாதிரி இந்த சட்டம் எப்படி செயற்பட்டதுன்றத நாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்டா. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல செய்த ஊழல்வாதிகள் எல்லாரையும் அந்த சட்டம் காப்பாற்றி இன்றைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. அதுதான் அவைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. இலங்கையில யாருக்கு பாதுகாப்பு வேலை செய்யுதுன்றத பார்ப்போம். அதே மாதிரி யாழ்ப்பாண வைத்தியசாலையில ஊழல் செய்த சத்தியமூர்த்தியை இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்குது. அதே மாதிரி இந்த இலங்கையில இவ்வளவோ ஊழல்வாதிகள் அரச உத்தியோகத்தர்களை பாதுகாத்து வச்சிருக்குது. சட்டம் யாருக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னா, ஒருத்தன் ஊழல் செய்யாம ஊழலுக்கு எதிராக போராடுற ஆளுக்கு எதிராக தான் வேலை செய்யுது. உதாரணமா நாங்கள் பாராளுமன்றத்துல பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு அந்த விமர்சனம் வரையக்க அங்க டாக்டருக்கு அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள போயக்கே அநீதி நடந்தது. ஆனா விசாரணை யாருக்கு எதிராக திருப்பி விசாரிச்சவங்கன்னு சொன்னா டாக்டரை வச்சு டாக்டருக்கு எதிராக ஒரு குழு ஒன்று நியமிச்சு அது சம்பந்தமா விசாரிச்சு கொண்டு இருந்தவங்க. அதை விட சந்திரசேகர் அங்க பாராளுமன்றத்துல வச்சு வெறுடி நான் ஒரு இடம் தெரியாம செய்வேன்னு சொல்லி அதுல அறிக்கை விட்டவர். ஆனா எங்கட ஆக்களும் சேர்ந்து
யாரை விமர்சிச்சது, யாருக்கு எதிரா பலத்தை பிரயோகிச்சா டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிரா. இன்றைக்கும் பார்த்தா இந்த வைத்தியசாலையில நடந்த பிரச்சனையில, இந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்த பிரச்சனையிலையும் உண்மையாவே சட்டம் எங்க பாஞ்சிருக்கணும்னா இத்தனைக்கு சரி ஒருத்தர் வைத்தியசாலையில இருக்கிறார், மற்றவர் இன்னும் கைது செய்யப்படையில, ஹோட்டல் நிர்வாகத்தை கூப்பிட்டு இருக்கணும், அவை யாரையாவது ஒரு ஆளை கைது செய்திருக்கணும், அது சம்பந்தமா விசாரிச்சிருக்கணும். எனக்கு என்ன கேள்விண்டா, இந்த வலம்புரி ஹோட்டல்ல வேலை செய்த ஒருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சு அந்த வலம்புரி ஹோட்டல் முதலாளி அல்லது அது சார்ந்த ஒரு ஆள் ஏன் இன்னும் ஒரு அறிக்கை விடையில இது திட்டமிட்ட ரீதியில செய்யப்பட்டிருக்கு, டாக்டர் தானாதான் சாப்பிட்டு கொண்டிருந்தவர், அதுல நடந்த சம்பவத்தை இதுல வெளியே கொண்டு வர அவ முயற்சி செய்யல. அதுல அது நான் நேற்று சொன்னான், அவையில பிழை இல்லைன்னு சொன்னா இது சம்பந்தமான எந்த விதமான இது அவைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னா அவர் சரியான ஒரு அறிவித்தலை செய்திருக்கணும், அது சம்பந்தமான ஒரு வெளிப்படையான கருத்தை மக்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அமைதி காக்கிறதுக்குரிய காரணம் என்ன? இதெல்லாம் நாங்கள் என்ன சாட்சிகளை அழிக்கிறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோமா, அல்லது யாராலையாவது மிரட்டப்பட்டு கொண்டிருக்கணுமா, அல்லது யாரும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறோமா, இது சம்பந்தமா நீங்க வாய் திறக்க கூடாது, அல்ல போலீஸார் அச்சுறுத்தி கொண்டிருக்கணுமா? இன்றைக்கு போலீஸ் அத்தியட்சர் ஊடக பேச்சாளர் அவர் சொல்றார், அர்ச்சுனாவா இருந்தாலும் பிழை செய்தா ஏன் அந்த கருத்தை நீங்க ரெண்டு பக்கமும் பொதுவா சொல்லலாம். இப்ப அவர்கள் பிழை செய்திருந்தா நாங்க அவர்களை கட்டாயம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தி அதுக்குரிய தண்டனையை நாங்க பெற்றுக் கொடுப்போம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு தேவை. நீங்க எல்லாரையும் சமமா பாக்குறீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் உயிர் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்குதானே. இப்ப நீங்கள் ஒரு சட்டத்தை உங்களோட கையில எடுத்து நீங்கள் சட்டப்படி எல்லாம் செய்ய போறீங்கன்னு சொன்னா அவர் பாராளுமன்றத்துக்கு வந்ததால அவர் ஒரு எதிரியா நீங்க பாக்குறீங்களா, அல்லது அவரை தண்டிக்கணும் பழி வாங்கணும் யோசிக்கிறீங்களா? அதை விட இந்த அன்றாபுரத்துல மறைச்ச போலீஸ் சேர்ற பிரச்சனைக்கு எப்படி இந்த சட்டம் குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுதொழிய நீதியான விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கோ அல்லது நீதிமன்றத்துல கொண்டு போய் நீதியா அதுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கோ இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை நாங்க நம்ப தேவையில்லை. எதிர்காலத்துல நான் கீழே எழுதி நான் இருந்து நாளைக்கு சத்தியமூர்த்திக்கு ஒரு 3 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா கூட நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனென்றா சொல்லுவாங்க அர்ச்சுனாவால அவருக்கு உயிர் அச்சுறுத்தல்னு சொல்லி பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க மாட்டாங்க, அது அநியாயமா காசு அநியாயமா போயிடும், அரசாங்கத்திட்ட நிதி இல்லை, இப்படி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சத்தியமூர்த்தி களவெடுக்கத்தானே வேணும், அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப பாதுகாப்பு யார்கிட்ட இருந்து தேவையண்டா பொதுமக்கள்கிட்ட இருந்து ஊழல்வாதிகளுக்கு பாதுகாப்பு தேவை. அதை ஊழலை அழிக்க வந்தாங்களேன்னு சொல்ற அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கு. இதுதான் இதுல ஒரு அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊழலை அழிக்க வந்த நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்ற இந்த அரசாங்கம் ஊழல்வாதிகளுக்குரிய பாதுகாப்பை சரியா கொடுத்து கொண்டிருக்கும் மக்கள்கிட்ட இருந்து. ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க இந்த பொதுமக்கள் மத்தியில சத்தியமூர்த்தியால நடமாடையிலுமா ஒரு யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட்ல போய் தனியா ஒரு வைத்தியசாலை ஊழியர்கள் கூட இல்லாம ஒரு இடத்துல போய் இவர் சாமான் வாங்குறா கூட ஹாஸ்பிட்டல் வாகனத்துல போய் தான் அவர் ஃபுட் சிட்டில சாமான் வாங்குறாரு. இப்ப நிறைய வீடியோ எல்லாம் வெளியே வந்திருக்கு. என்ன காரணம்? அந்த அரச பணியில தான் இருக்க யாராவது கை வச்சா அவங்க தூக்கி உள்ள போடலாம். அரச வேலைக்கு இடையூறு விளைவிச்சது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் வாகனத்துல போயிருக்கிறேன், அது பொதுமக்களோட சொத்து அவர் அனுபவிக்கலாம். அவர் என்னன்னு சொன்னா அவர் வீட்டு வேலையும் செய்யலாம். இதை போலீசார் இந்த வீடியோக்கள் வெளியே வரைக்க இப்படி எல்லாம் உங்களோட தேவைக்கு பயன்படுத்துறீங்களோ அல்லது ஹாஸ்பிட்டல் நிர்வாகமோ அது சம்பந்தமா கேட்கலாது. கேட்டா அவங்க வேலையில இருந்து நிறுத்தப்படுவினம் அல்லது அவைக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படும். ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே அவர் அச்சுறுத்தினவர் தானே டிசிசி மீட்டிங்ல. இதே நான் வெளியே வேற மாதிரி செய்வேன். இது எல்லாமே இந்த போலீசார் எடுத்து ஒரு வழக்கா பதிவு செய்யலாம். ஆனா அர்ச்சுனா ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு சொன்னா அதை பெருசுபடுத்தி போடுற இந்த ஐபிசி ஊடகம் எல்லாம் உண்மையாவே நாகரிகம் இல்லாதான் நீங்க எல்லாம் பிச்சு எடுக்கலாம். இப்படி நியூஸை போட்டு பிழைக்கிறது. உங்களை நியூஸ் ஓடுறதுக்கு அர்ச்சுனா தேவை. ஆனா நீங்க நீதியா கதைக்க மாட்டீங்க. சரி அர்ச்சுனா வச்சிருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நியூஸ் தாரார், சரியானதா போடுங்க, உண்மையா போடுங்க. இன்னும் 2-3 பேட்டியை கூட உங்களுக்கு தருவாரானே. அதை விட இப்படி கேவலமான வேலை செய்யறதுக்கு ஒரு இந்தியாவில இருந்த ஒரு ஆள் நான் ரகுராமன் அந்த இதை அனுப்பியிருந்தவர் பார்த்து நான் மிக தெளிவா அதுதான் ஊடகம்ன்றது ஒரு புலியான செய்தியை போட்டா கூட அடுத்த நிமிஷம் அதை பற்றிய சரியான தகவல் வந்தோடனே சரியான அறிக்கையை விடணும். இதுதான் நடந்திருக்கு, இப்படித்தான் நடந்திருக்கு, அது தவறு இல்லை. ஆனா நீங்க திரும்ப ஒரே விஷயத்த போட்டு சினிமா பாணியில் அடித்தார் அப்படி அடித்தார்னா நடந்ததா தான் சினிமா பாணியில தான் அடி விழுந்தது. ஆனா எதுக்காக அடி விழுந்தா சொல்லத்தானே வேணும் நீங்க விளக்கமா. பாதுகாப்புன்றத நாங்கள் டாக்டரும் தெளிவா சொல்லிட்டார். நேற்று ரகுராமனையும் இது சம்பந்தமா சொன்னவர், டாக்டருக்கு பாதுகாப்பு மக்கள் தான், பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் அது ஒரு போலியான பாதுகாப்பா தான் இருக்கும், அது ஆபத்தான ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும். நான் இப்ப காலப்போக்கில இப்ப 1-2 நாளா நான் உணர்றது இவங்களை ஒரு பொலிசை கொடுத்தாலும் அந்த பொலிசை வச்சு ஏதாவது டாக்டருக்கு செய்யலாம்னு தான் யோசிப்பாங்களே, அது ஒரு பாதுகாப்பா இருக்காது. அப்படி என்ன டாக்டருக்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கை துப்பாக்கியும் டாக்டரால யாராவது ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு மெய் பாதுகாவலனா இருக்கணும் மொழிய, மற்றும்படி அரசாங்கத்தால கொடுக்கப்படுற பாதுகாப்புகள் அவருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றதுல இப்ப இருக்கிற நிலைமையில 100% அப்படியான கருத்தை தான் நாங்க சொல்லலாம். சொல்லுங்க. நாங்கள் பெரிய 2009 எங்களுக்கான பெரிய தனித்துவமான ஒரு பெரிய தலைமையை அது சார்ந்த பெரிய கட்டமையும் இழந்து தவித்து என்ற விளைவுண்டை 15 வருஷத்துல சிதைஞ்சு போய் நிற்கிறோம்.
அரசியல் பயணம் என்ற விஷயத்திலே 2024 வரைக்கும் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த அரசியல் தலைமைகளால நாங்கள் இன்றைக்கு எதையுமே பெற முடியாதவர்களாகவும் மக்களின் அடிப்படை வாழ்வியல் உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத, சமூக பொருளாதார சிந்தனையை கூட சிந்திக்க முடியாத சீர்கெட்ட அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் தலைமையாக கொண்டிருந்தார்கள் என்றதையும் இந்த சமூகம் நன்கு புரிந்து கொண்டது. கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அர்ச்சனா என்ற ஒரு பாதை, அந்த சிந்தனை, அந்த மாற்றத்துக்கான ஒரு ஒளியை நாங்கள் பின்பற்றவில்லையானால் நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கின்றேன். நிச்சயமாக வடக்கு மாகாணம் இலங்கை அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாடுகளையும் தான் நினைத்த தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளையும் பிரதேச சபை என்ற ஒரு விடயத்தை இன்றைக்கு இலங்கை வெள்ளாதிக்க அரசுகள் ஏன் தங்களிட கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிறது. பிரதேச சபை மூலம் அந்த அரசாங்கங்கள் பெறப்போகின்ற நன்மை என்ன? ஏன் இந்த அரசாங்கத்துக்கு பிரதேச சபை, அதுவும் வடக்கு பிரதேச சபை, இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற எத்தனையோ மாகாணங்கள்ல வடமாகாண பிரதேச சபை என்ற ஒரு விடயம் இன்றைக்கு அரசாங்கம் வடமாகாண பிரதேச சபையில வந்து ஏன் இவ்வளவுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும்? இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் நாங்கள் எந்த இறையாண்மையை இழக்கப் போகின்றோம்? அதற்கு பிறகு எங்களுக்கு என்ன இந்த மக்கள் இந்த இடத்துல இருந்து பிரதேச கிடைக்க போகிறது? நாங்கள் திருப்ப பதிவு செய்கின்றோம். 3 மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்க தெரிவு செய்திருக்கிறீர்கள் வட மக்களே. அந்த 3 பேரால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இந்த சமூக சம்பந்தமான விஷயத்துல எவ்வளவு சிந்திக்கணும், எவ்வகையான செயற்பாட்டு மூலம் இந்த சமூகத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றதை நீங்களே கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பிறகும் பிரதேச சபை என்ற ஒரு விடயத்தையும் ஆளுமை இல்லாத பிரதேச சபை உறுப்பினர்களையும் தான் நிச்சயமாக அரசாங்கம் தீர்மானிக்கும். இந்த 3 பேரை தீர்மானித்த மாதிரி ஆளுமை இல்லாத, நேர்மை இல்லாத, மக்களுக்காக செயற்பட முடியாத, கட்சி சொல்கின்ற வேலைகளை செய்கின்ற பிரதேச சபையைத்தான் இந்த அரசாங்கம் தெரிவு செய்ய போகிறது. அதற்கு நீங்கள் வாக்களித்து யானை தன் தலையிலே மண்ணளி போட்ட மாதிரி தான் எங்களோட சமூகம் சீரழிய போகிறது. சுரேசன் வந்திருக்கார், உனக்கு தொடர்ந்து கதைப்போம். வணக்கம் எல்லாருக்கும். பெரிய சந்தோஷம். நீண்ட காலத்துக்கு பிறகு எங்க தளத்துல எங்களுக்கு இந்த வடக்கு மாகாணம் பிரதேச சபை இந்த பிரச்சனை வரைக்கும் உங்களோட கரை செயல் திட்டங்கள் எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது. நாங்கள் பெரிய ஒரு எண்ணத்தோட இருக்கிறோம். நாங்கள் ஆளுமையாக இந்த இடத்துக்கான கரை சிந்தனைகளை விதைக்கலாம் என்று இன்னைக்கு உங்களோட வருகைக்கு இந்த தளத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி தொண்டு. நன்றி சுபாஷினி, எல்லாருக்கும் ஓடி நன்றி. என்னன்னா நான் 25 நாளா வந்து கிட்டத்தட்ட 24 நாள் நினைக்கிறேன் இதுக்குள்ள தொடர்புல இல்லை. நான் உண்மையில இந்தியாவில தான் நின்றேன். நான் உண்மையாக இந்தியாவில டிக்டாக் வந்து தடை. அப்ப இந்தியாவில என்னத்துக்காண்டி நின்றேன் என்று சொன்னால், நான் உண்மையில போனது யாத்திரை தான் போனேன். எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். அதாவது வந்து அங்க இருக்கிற எல்லா சிவன் கோயில்களுக்கும் போயிட்டு இருக்கு. அந்த பஞ்சலிங்கம் என்று சொல்ற அந்த லிங்கங்களுக்கும், ஆறுவடை வீடு, திருப்பதி என்று சொல்லி எல்லா கோயில்களுக்கும் போய் மொட்டையெல்லாம் போட்டு ராமேஸ்வரம் எல்லாம் போய் அப்பா அம்மாக்கான இது என்னன்னு சொல்றது பித்ரு கடன்கள் எல்லாம் முடிச்சு அப்படியே எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தேன். நான் எந்த ஒரு இதுக்குமே போயில்லை. உண்மையில போன முழுக்க இறையாண்மையை நோக்கி போயிட்டு வந்து என் மனங்கள் மிகவும் அமைதியா இருக்குது. நல்ல ஒரு சந்தோஷமா என் மனசுல உணர்ற நினைப்பேன். அப்போ இப்பதான் உண்மையில வந்தோடனே நேற்று தான் இரவு தான் வந்தேன் நான். அப்போ எனக்கு வேலியல் சரியான வேலியல் இங்கே விட்டுட்டு போனதானே. அப்போ இப்பதான் எல்லா வேலையிலையும் முடிச்சு போட்டு அப்போ எல்லாரும் நல்லா செய்து கொண்டு இருக்கிறீங்களா. அப்போ எல்லாத்தையும் இறக்கி சாமான் எல்லாம் வச்சு போட்டு வந்து கதைப்போம். காலத்தியெல்லாம் கதைப்போம். ஓகே, நீங்க எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீங்களா. எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன நடந்தன்னு சொல்லி விழனாலும் உண்மையான நிலப்பாடுகள் அதெல்லாம் அந்த அரசியல் நிலப்பாடுறையா என்ன சொன்னா, நான் அந்த கோயில்களில் நிற்கிறபடியா எங்களுக்கு என்று சொல்லி அங்க வந்து ஒரு டெலிஃபோன் கார்டு எடுக்க இல்லாம போயிட்டு எங்களுக்கு டெலிஃபோன் சிம் ஒன்றும் தர மாட்டாங்களா. அதில் இன்டர்நெட்டில் எங்கேயாவது ஹோட்டலில் போய்க்க வைஃபை கனெக்ஷன்கள் அதெல்லாம் இருக்கிற ஹோட்டல்களில் தான் நாங்கள் பாதிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால எனக்கு அந்த நியூஸ்களை பெரிய அளவில் எடுக்க இல்லாமல் இருந்தது. அதுக்கே 2-3 நியூஸ்கள் முக்கியமானது என்னென்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு டாக்டருக்கு இந்த சண்டை நடந்தது, மற்றது இந்த விகார பிரச்சனைகள். அப்போ அதில் இருக்க நான் பார்த்தேன்னா அதுக்கு கீழே அன்றைக்கு ஒரு நாள் யூடியூப்லேயும் எழுதி விட்டேன். டாக்டர் இதுக்கு கீழே எழுதி விட்டேன் இந்த நிலப்பாடுகள் எப்படி நான் இதெல்லாம் கொடுக்குமென்னு சொல்லி. நீங்கள் எதுவும் கேள்விகளை கேட்டால் அதுக்கு கதைக்கலாம். சொல்லுங்கண்ணா. கதைக்கலையா என்னத்த கதைக்கிறான்னா வாங்க. இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் ஆமாம் பிரதேச சபை என்ற ஒரு விடயத்திலே வடமாகாணம் என்றது தன்னுடைய கட்சிகளை தான் வரணும் என்றதை நிற்கிறதுக்கான பிரதான காரணம் என்ன? பிரதான காரணம் உண்மையில வந்து எங்கட இப்ப நாங்க இந்த 3 எம்பிகளையும் தெரிஞ்சு இங்க வன்னி மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடியும். இப்ப அரசாங்கம் ஒன்றை யோசிக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
தங்கட மக்கள் வந்து தங்கட ஆட்சியை விரும்பினம் என்ற மாதிரி, அதாவது தங்களுக்கு தங்கட ஆட்சியை வந்து மக்கள் விரும்பினா, அப்ப இதுக்கு பிறகு இந்த இலங்கைக்குள்ள பிற ஒரு தீர்வு என்ற எண்ணத்துக்கு திட்டம் என்னன்ற மாதிரியான நிலப்பாட்டை கொண்டு வரக்கு தான் நாங்கள் விரும்புறாங்களோ. அதுக்கு உண்மையில வந்து அவங்கள பிள்ளை இல்லை, எங்கட மக்கள் தான் அவ்வளவுக்கு பிள்ளையா நடந்து கொண்ட வேண்டதோ அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன சொன்னா மக்கள்லாம் உழவு வேற தெரிவு செய்து விட்டது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் இவ்வளவு ஒரு மக்களை அந்த இனமா இருக்கிறோம்ன்றதை முதல் மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு இடத்தால குறைஞ்சது 2 லட்சம் 2.5 லட்சம் மக்களை நாங்கள் பறி கொடுத்து இந்த போராட்டம் என்ற ரீதியில நாங்கள் என்னத்தை கண்டனாங்க. அப்ப எல்லாத்தையும் லட்சக்கணக்கான மக்களையும் அதை விட எத்தனையோ பில்லியன் கணக்கான பணங்களை, அதாவது எங்களோட பொருளாதாரங்களை இழந்த ஒரு இனமாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கான ஒரு சம நீதியை இன்னுமே எங்களுக்கு தெரியல, ஒரு இது கூட தெரியல. எனக்கு நடந்து 15 ஆண்டுகள் ஆயிட்டது முடிஞ்சும் ஒரு சராசரி இந்த பிரதேச சபைன்றதுல இன்னும் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அப்ப கணக்கு தெரியற இல்ல இந்த பிரதேச சபைன்றதுல உண்மையில பிரதேச சபைன்றதுல ஒரு இதுவும் இல்லை. உண்மை நீங்க அதுல ஒரு நன்மையின்மை ஒன்றும் இல்லை. ஆனா இது ஏதோ ஒரு பெரிய பூதாரம் மாதிரி காட்டி ஒரு இது இப்ப பிரதேச சபை, அடுத்த மாகாண சபை, அடுத்தது வேற போதும். அப்ப இதுகளுக்குள்ளேயே எங்களை வச்சு இந்த மக்களை வந்து அல்ல அந்த ஒரு இதுக்குள்ள வச்சு கொண்டு வரோம். அந்த உலக நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இலங்கையில இது ஏதோ ஒரு பெரிய இது மாதிரியும், இதுதான் தமிழர்களுக்கு ஒரு திட்டம் மாதிரியும் என்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் இந்த காலங்களை இழுத்து அடிக்கிறது. மற்றது இன்றைக்கு டாக்டருக்கு நடந்த அந்த அநீதிகள்ல வந்து மற்ற அன்றைக்கு டாக்டர் ஒரு செய்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த விகார பிரச்சனை, அதை நாங்கள் சொல்லி போட்டு போகணும். என்னன்னு சொன்னால் அன்றைக்கு டாக்டர் வந்து அந்த விகார என்ற இதுல எடுத்த முடிவு வந்து 100க்கு 100% சரியான ஒரு முடிவை தான் டாக்டர் எடுத்திருக்கிறார். அதுல எந்த தனிப்பட்ட கருத்துன்னா இதுதான் கருத்து என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த விகாரையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நெடுக உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டு இருக்கிற நாங்கள் இந்த தளம் தொடங்கின காலத்துல இருந்து நாங்கள் எங்கட சமஷ்டியை நோக்கியான எங்கட பேச்சுவார்த்தைகள், எங்களுக்கு இந்த மாகாண சபைன்றது வேண்டாம், முதல்ல எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த சமஷ்டியை நாங்க நோக்கணும்னு சொன்னா அந்த சிங்கள மக்களை வந்து நாங்கள் கோவப்படுத்தாம அன்புபடுத்தி கொண்டு நாங்கள் இருந்துதான் எங்கட இது எங்களுக்கான நீதியை நாங்க பெற வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிற வேண்டாம். எங்கட எம்பிகள் தேவையில்லை அவங்களுக்கு. அவங்க ஏற்கனவே சிங்கள மக்கள்ல பெரும்பான்மையான சிங்கள எம்பிகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க ஒரு அரசியல். எங்கட எல்லாம் முக்கியத்துவம் இல்லை. ஆனா நாங்கள் எங்கட அன்பாலையும் ஆதரவு இதுகளாலையும் தான் இதோட வெண்டு கொண்டு போகணும் மொழியை நாங்கள் இந்த ஆணவம் காட்டி சண்டை செய்து வெல்ற ஒரு இனமா இல்லை. இப்ப அவங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க இப்ப எங்க சொல்றதை ஒரு போராட்டம் நடக்க உடனே போலீஸ் ஓடி வாரா, ஏன்னா அவன் கையில அதிகாரம் கிடக்கு, எங்களால ஒன்றுமே மீறி செய்ய இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது. அப்ப நீங்கள் இப்போ ஒரு பிகாரியை இடிக்கிறன்றது சாதாரண பிரச்சனை இல்லை. புத்தரை அவங்கள பொறுத்தவரை புத்த மதத்தை தான் அவங்க முக்கியமா பாக்குறாங்க. பிக்குவெல்லாம் வந்து இன்றைக்கு அரசியல் அமைப்புல வந்து முக்கியமா பாக்குறாங்களா, அவங்களோட நீதிய போதனைகளை தான் ஒவ்வொரு தரம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களா. அவங்கள பகைச்சு கொண்டு நாங்கள் போய் ஒரு தீர்வு திட்டத்துக்குள்ள உள்ளுக்க கொண்டு வரோம்னு சொன்னா நடக்காது. அப்ப இவங்க இதை சாதாரணமா பார்க்காம பிகாரியை இடிக்கணும், இடிச்சு தரமட்டமாக்கணும் இதன்றோம்னு சொல்லி, அதாவது நீங்க கட்டும் பெறையும் என்ன செய்த நீங்க கட்டின பிறகு இப்படியான மத வேலையில நீங்க ஒரு பெரிய ஒரு சேச்சியோ ஒரு பெரிய நல்லூர் கந்தசாமி ஒலியோ இடிச்சால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? அதே மாதிரி தான் அவனும் அதை பார்ப்பான். மற்றது இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த விகார இடிப்புன்றதுக்கு பதிலா அந்த மக்களுக்கு வந்து இன்னொரு காணியலை பதிலா வழங்குறதும் தீர்ப்பல்ல. ஏன்னு சொன்னால் இந்த நிலம் வந்து எங்களுக்குரியது. அரசாங்கம் என்றது வந்து எங்கட நிலத்தையே புடுங்கி தாங்கள் எடுத்துக்கொண்டு பேருந்து எங்கட நிலத்தை எடுத்து இன்னொரு ஆக்களுக்கு தானம் பெற அளவுக்கு கொடுக்கவும் இயலாது. அப்படி செய்ய வலிக்கிட்டால் இந்த ஒரு கோயிலுக்கு செய்ததை ஒரு இதே மாதிரி பல வேலைகளை செய்ய வேண்டி வருவேன். எங்கட நிலம் சிங்கள அரசாங்கம் எங்கட நிலத்தை, அதை வந்து எங்கட தமிழ் தேசியத்தின் முக்கியமா இருக்கிறது வந்து எங்கட நிலம் தான் முக்கியமானது. நிலமும் எங்கட மொழியும் எங்கட மதம் கலாச்சாரம் இதுகள் எல்லாம் முக்கியமா இருக்குது. அப்ப அதுல முதன்மையானது இந்த நிலம். இந்த நிலத்தை நாங்க நெடுக பறி கொடுத்தோண்டு எங்கட நிலத்தை பிடிப்பினமா கோயில் கட்டுவினமா அதுக்கு பிரதிக்கு வரமா எங்கட நிலத்தையே தெரிவிக்கலாம். இப்ப கனவேர் சொல்லுவீனம் வந்து இப்ப சிங்கள இடங்கள்ல இல்லையோ எங்கட இடம் சொன்னா சிங்கள இடங்கள்ல நாங்கள் காசு கொடுத்து வேண்டோம். எங்களை கொண்டே குடியேற்றமா ஃப்ரீயா தாரானே, சிங்கள இடத்துல கொண்டே விடுறானே இல்ல தானே. அப்ப எங்க இடத்துல வந்து அப்படி செய்யறீங்களா? ஆனா ஒன்று செய்யலாம் என்னன்னு சொன்னா இப்பத்தே மதிப்பீட்டுக்கு நீங்க அவியலுக்கான காசுகளை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கலாம். மேலதிகமா இந்த இடங்கள்ல குடியேற்றங்களை நாங்க இருத்த மாட்டோம்ன்ற ஒரு இதே கோரிக்கையை முன்வச்சு இந்த இதுக்கு தீர்வு திட்டத்தை கொடுக்கலாம். இதை விட்டுட்டு நீ காணிக்கு இதே காணியத்தாக இடிச்சு போட்டு எல்லாத்தையும் செய்யன்னு சொல்றதா அதை இந்த அப்படி செய்தான்னு சொன்னா எதிர்காலத்துல அரசியல் இதுகளை நீங்க நகர்த்த இல்லாம தான் போகும். பேருந்து பெரிய பிரச்சனைகளும் கலவரங்களும் இதெல்லாம் கொண்டு வரக்கு தான் அவைகள் வழிவகுத்து கொண்டிருக்கிறோம்ன்றதா என்ற நிலப்பாடா இருக்குது. அந்த எந்த விஷயத்துல அது சனவத்தை விளங்கி கொள்ளாம இப்பவுமே அந்த இந்த தூண்டி விடுற அரசியலா தான் இருக்கு. அரசியலுக்கு தூண்டி விடுறது ஏன்னா இந்த கனகாலத்துக்கு அரசியலை செய்யறதுக்காக நினைக்கணும். அது உண்மையான பிள்ளையான ஒரு விஷயம். வந்து அவங்கள சீண்டி சண்டை பிடிச்சு மீண்டும் ஒரு கலவரங்களை கொண்டு வரதில்ல நல்லதா இல்லை. அதனால நீங்கள் அதை விட்டு கொடுத்து அதுக்கு அரசாங்கத்தோட கதைச்சு அவியலுக்கான நீதியா வந்து காணி இல்ல அது அவியலுக்கான இப்போதைய பெருமதிக்கான காசை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறது தான் நல்ல. மேற்கொண்டு அந்த இடங்கள்ல குடியேற்றங்களை கொண்டுறக்கூடாதுன்ற ஒரு இதுகளையும் நீங்க வேண்டிக் கொள்ளலாம்ன்றது என்ற கருத்தா இருக்கு. அடுத்த கேள்வி என்ன சேசன, இன்றைய தேசிய அரசாங்கம் வடக்கில 3
பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முல்லை மாவட்டம், மன்னார் மாவட்டம், அடுத்த வம்பாறு மாவட்டங்கள்ல, மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல எதையுமே வெல்ல முடியாத ஒரு இடமாகவும், யாழ் மாவட்டம் ஏன் இப்படி ஒரு நிலைக்கு சென்றதுக்கான காரணங்கள் என்ன? நாங்கள் எங்க பிளவுபட்டிருக்கிறோம்? யாழ்ப்பாணத்துல, முல்லைத்தீவிலையும், மன்னார்லையும், மட்டக்களப்பிலையும் நாங்கள் என்ன வலிமையாக இருந்த காரணத்தால நாங்கள் அங்க எங்கட பாராளுமன்றத்துல எங்க ஒரு சீட்டையும் அரசுக்கு கொடுக்காமல் பாதுகாத்த நாங்கள் என்ற ஒரு ஆய்வுகளை இதுக்குள்ள முல்லைத்தீவு மன்னார் அந்த வடமாகாணத்துக்குள்ள அந்த யாழ் மாவட்டத்தை தவிர இப்ப எந்த 2 MB 3 MB இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரிச்சு பாருங்க. எனக்கு என்ன சொன்னா 5 MB 6 MB அங்க போனவங்க. பெருந்தொகையா வவுனியா மாவட்டம் எல்லாம் நான் போனதானே. வவுனியா, முல்லைத்தீவு எல்லாம் இருக்குது. வவுனியா மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் எல்லாம் விட்டு இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வடக்குல ஆதிக்கம் செலுத்துற மாதிரி மற்ற மாவட்டங்களை இந்த தேசிய கட்சி ஆதிக்கம் செலுத்தாததுக்கு காரணம் என்ன? கிழக்கு மாநிலத்தை பாருங்க. கிழக்கு மாநிலத்துல அந்த அளவுக்கு வேறு உண்டு இல்லாம இருக்குது வியலால. ஆனா எங்கட வடமாகாணம் தான் இன்னைக்கு இவ்வளவு எம்பி பேரை கொண்டே கொடுத்துருக்குது. ஆனா கிழக்கு மாநிலத்துல இல்லையே. நான் எப்படி பாக்குறேன் சுரேஷன், ஒரு காலத்துல ஆங்கிலேய படைச்சி உள்ள அந்த படையெடுப்பு வரைக்கும் எங்கட சங்கிலியன் பண்டாரவன்னியன் என்ற ஒரு காலம் மாதிரி நாங்கள் யாழ்ப்பாண கோட்டை கையில போயிட்டுது. வன்னிக்கோட்டையும் மட்டக்களப்பு கோட்டையும் போகாமல் போராடின மாதிரி ஒரு வரலாற்றை நாங்க ஒப்பிட்டு பார்க்காம இல்லையோ? அதான் இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவியல் அந்த சுவகாண்டினம் இப்ப என்ன தங்கட இதுகளுக்குள்ளதானே இப்ப வடமாகாணம் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள ஓரளவு கணிசமான எம்பிஎல்ல தாங்கள் அவங்க பெற்றுக்கொண்டபடியா அவங்க இதுலயும் தாங்கள் தோற்றுறக்கூடாது, தாங்கள் இதுலயும் வென்றோணும், இதுக்கு அடுத்ததா வர போற மாகாண சபை என்றதை அதுக்கே வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் தமிழர்கிட்ட நீதியை கதைக்கிறதுக்கு எங்கள் சார்பா கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாம போயிடும். அது அடுத்த பிரச்சனை. இப்ப அவன் இலக்கின்படி அது அவனுக்கு ஒரு சரியான வெற்றியா இருக்குமே சொன்னா பாராளுமன்ற தேர்தல், பிரதேச சபைகளையும் மேற்கொள்ள கூடுதலா கைப்பற்றிய உலக நாடுகளுக்கு காட்டலாம். மக்கள் எல்லாம் இலங்கைக்குள்ள இன்னொரு தீர்வை விரும்புற நிலைமையில அவைகள் இல்ல. அவைகள் இந்த ஒரே நாடு ஒரே தீர்வுக்குள்ள அவைகள் விரும்புறதான் காட்டினோம் சொல்லி ஒரு தடவை தலையிட்டு கதைக்கல. இங்க பாரு உலகத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னா ஆறு என்னத்தை கதைக்கிறது? நாங்களாம் அதுக்கு இடம் கொடுக்குறோம். அவன்ல பிள்ளை சொல்ற கொண்டும் இல்ல தானே. என்ன அவன் மற்றதான் மாகாண சபைகளை கைப்பற்றி என்ன செய்ய போறான்? அதுல என்ன இருக்க போகுது? மாகாண சபைன்றதுல மேல பல பேருக்கு அது என்னன்றது விரும்பி என்னன்னு தெரியுதோ எல்லாருக்கும் தெரியலையோ தெரியும். மாகாண சபைன்ற என்ன? ஒரு தவிசாளர் ஒவ்வொரு பிரதேசங்கள்ல பிரதேச சபைகள்ல வெள்ளைக்க உதாரணத்துக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பிரதேச சபை இருக்குன்னு சொன்னா 5 பிரதேச சபைகள்ல வெல்றாக்கள் தவிசார், அந்த தவிசாருக்கு பின்னால அங்க 10-15 இதாக்கள் உறுப்பினர் இருப்பினும் அவ்வளவுதான் பிரச்சனை. மற்ற அதுக்கு இறுதி போட்டு அவைகளுக்கு ஒதுக்கப்படுற நிதிகள் ரோட்டு போடுறதுக்கும் மற்றது என்னன்னு சொல்றது இந்த பாலம் கட்டுறதுக்கு இதன்றாக்கு இதுவெல்லாம் நவீன வேலை திட்டங்கள் உண்டு. அதான் அந்த தவிசாளர். மற்றது இந்த வரிகள் அறவிடுறது, சில இதுகள் அது என்னன்னு சொல்ல வரிகள் அறவிடுறது, துப்புரவு ரோட்டுகள் துப்புரவு இதெல்லாம் கிடையாது. இதுல எங்களுக்கு என்ன தீர்வு திட்டம் பெற போகுது? ஆனா அவன் விரும்புறேன் என்று சொன்னால் இப்படியான சின்ன சின்ன இடங்களை எல்லாம் தாங்கள் கைப்பற்றி கொண்டு விரைக்கதான் தாங்கள் மாகாண சபை என்று ஒன்று விரைக்க தங்களோட வேலை திட்டங்கள் இலகுவாகும். தங்களோட வேலை திட்டங்கள் ஒரு தவிசாளர்களுக்கு கீழே பல ஆக்கள் இருக்க அவன் வேலை திட்டங்கள் எல்லாம் இலகுவாகி இந்த மாகாண சபையை அவன் கைப்பற்றணும் காட்டினா இலங்கை தமிழர்கிட்ட கையில எதுவுமே இல்லை. மாகாண சபையை கைப்பற்ற அவன் கையில தான் ஆளுநரும் இருக்க போகுது. மாகாண சபையும் இப்படி என்று இல்லை. அல்லாட்டிக்கு கூடுதலான மாகாண சபை உறுப்பினர் மொத்தம் 38 பேர்ல கூடுதலான ஆக்கள் தங்களோட சிங்கள கட்சி என்பிபி சார்பில் கனவேர் இருக்கணும்ன்றதை அவன் யோசிக்கிறாங்க. அதுக்கான அடித்தளமா தான் இந்த பிரதேச சபையை செய்யறான். அப்ப நான் ஏற்கனவே பல தடவை இதுக்குள்ள நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பிரதேச சபைக்கு டாக்டரோட இப்ப வியல் எல்லாம் நல்லா நின்றாலும் ஆனா அவன் கடைசி வரையும் கொஞ்சம் நாளையால கொழுவுப்படுவாங்க பாருங்க. 1.5 மாதத்தால அவங்களை எதிர்த்து கொண்டே போவாங்களேன்னு சொன்னா டாக்டருக்கு மரியாதை கூடுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி கூடினான்னு சொன்னா டாக்டர் கைக்குள்ள போயிருமன்றதை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப தங்கட வேலையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாங்க. தமிழருக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் என்ன எத்தனை மாசம் ஆச்சு, என்ன நடந்திருக்கு? ஒரு இது நடந்திருக்க ஒரு இது. ஆனா எங்கட சனம் அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு நிக்குது. அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. வாயாலாம் இவ்வளவு நாளும் சொல்லிக்கிறாங்க. இந்த சுதந்திர இதுகள் எல்லாம் வந்தது. அதுல நீங்க எங்கட தமிழ் கைதிகளை நீங்க விடுதலை செய்திருக்கலாமே. அப்படியெல்லாம் செய்யலையே. எல்லாம் அவங்களோட இதுகளும் முக்கியமான இதுகளை ஒரு தரையும் ஒன்றையும் செய்யல. சும்மா அந்த சிங்கள இடங்களை குடிச்சவன் குத்தினவன் பட்டினவன் கொலை செய்தவன் இப்படியானது எல்லாம் பேர் வந்துட்டு போனாங்களே. எங்களையாக்களுக்கு இதுவரையுமே ஒன்று செய்யல. எங்கட சனங்கள் அதுல ஏதோ ஒரு பெரிய ரஜினி மாதிரியும் பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு எங்கடாங்க கொஞ்சம் பைத்தியங்கள் தெரிஞ்ச மாதிரி இங்கேயும் இவியலுக்காண்டு சொல்லி ஒரு கூட்டம் மாதிரி எங்கட ஆக்கள் ஒரு எமோஷனா அவியலுக்காண்டி கதைக்கிறதும் மற்ற இதுகள்லயும் சேர்ந்து நின்று அரசாங்கத்துக்காண்டி கதைக்கிறார்கள். அப்படித்தான் இருக்கிற மொழி. ஆனா அந்த அரசாங்கம் என்ன செய்துன்றதை பாருங்க. இன்னைக்கு டாக்டருக்கு இந்த பாதுகாப்பு எடுத்து பாருங்க. அதான் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னேன், நீங்களோ நானோ செய்யறேன்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னா 4 ஊர்ல இருக்கிற ஒரு மரியாதை இல்லாதவன் ஒரு 2 பேர் 3 பேரை கொண்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வலிக்கிட்டா அதை எங்கட கௌரவத்தை கெடுக்கும். நாங்க அந்த கீழான ஆக்களோட போய் அடிபட்டா அப்ப அப்படியா நான் இதுகளுக்கு கீழ் மட்டத்துக்குள்ள கொண்டு சொல்லி இவங்கள் தான்
தூண்டி விடுறாங்க. அது வந்து எங்கடைய ஆக்கள் இது மேல இதெல்லாம் நடந்தது வந்து இப்ப அன்றைக்கு நேற்று டாக்டரோட நடந்து செய்தக்கெல்லாம் காரணம் இங்க தலை நடத்துற ஆக்களும் அவியல் சார்ந்த ஆக்களும் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு, வேணுமென்று செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி சேறுகளை பூசி அது வேற கட்சிக்காரர் அவங்களுக்கு பின்னால நின்று செய்கிறது. அதுக்காண்டி நீங்க நினைக்கிறீங்க இங்க தலை நடத்துறவர் தான் இதுக்கான வேற வேற ஆக்கலானதுல அப்படி இல்ல. அந்த இங்க தலை நடத்துறாக்களுக்கு பின்னாலே எல்லாம் கட்சிக்காரர் சொல்லி டாக்டரை வந்து அவமானப்படுத்தி விட்டு ஒரு கோமாளியாகி இல்லாட்டி ஒரு மரியாதைக்கு இல்லாதவராகி ஒரு பேசுபொருளா நக்கலுக்குரியவர் ஆக்கணும் என்ற ஒரு திட்டத்துல இந்த அரசியல்வாதிகள் பின்னுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வெளியால வராம உள்ளால இருந்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க. மற்றது ஜோந்தன் சொல்லி கொண்டிருந்த இந்த பாதுகாப்பை பற்றி சொன்ன 100% சரி. சொன்னா இவங்களை நம்பி இவங்க 2 சிங்கள போலீஸை நம்பி எங்க டாக்டரை வந்து நாங்களே 2 கையளிச்சு போட்டு நாங்கள் பாதுகாப்பா கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்கன்னு செய்யறது என் முதல் நடக்கலையே. நான் நினைக்கிறேன் எங்கிட்ட செழியனுக்கு எல்லாம் அவர்கிட்ட பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு எல்லாம் எதுவும் ஒன்று நடந்தது இல்லை. அப்படி இருக்கேக்க இவியலை நம்பி சொல்லி போட்டு கையை விரிச்சிடுவாங்க. ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு பேசுபொருளா தான் இன்னைக்கு டாக்டர் இருக்கிறார். என்ன சொன்னா ஒரு ஆளுமையான ஒரு பயப்படாம வலிமையான அந்த வலிமைக்கு தான் அந்த ஆஞ்சநேயர் தூக்கி எறிஞ்ச மாதிரி எறிஞ்சு விட்டுருவாங்க இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அந்த உடற்ற இதுவும் இருக்குது, மன வலிமையல் தைரியங்கள். இப்படியான ஒரு மனுஷன் தான் எங்களுக்கு தேவை. இதைத்தான் நான் நடுக அண்டையில இருந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு மனிதரை நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன இதுகளுக்காண்டி டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா உடனே பிள்ளை. ஆனா அதே தமிழம்பியல் வந்து எவ்வளவு காத்து மற்றவங்க எல்லாம் இவ்வளவு நாளும் எவ்வளவு செய்யறாங்க ஒன்றுமே பாக்குறீங்க இல்லை. ஆனா இந்த ஒரு மனிதனை வச்சு நீங்க குறி பார்த்து கொண்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா அவர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றதான் அர்த்தம். அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவருக்கு எதிராக போனா அவ்வளவு தூரத்துக்கு அவர் வளர்ச்சி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த வளர்ச்சியின் பயன் தான் அந்த வெளிப்பாடு தான் இந்த இப்படியான வேலையல். அப்படித்தான் உங்களுக்கு செய்யறாங்க. மற்ற உண்மையில இதுக்கு வந்து நாங்கள் எங்கடையாக்கள் தான் நாங்கள் பாதுகாப்பது உண்மையா வலிமையா வச்சிருக்கோம். இப்ப சீமானை எல்லாம் எடுத்து பாருங்க, அவருக்குன்னு சொல்லி உண்மையா எங்கட விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து போன அப்படியான பழைய போராளிகள் அவையெல்லாம் அப்படி விசுவாசமான ஆக்களா வச்சு கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு டாக்டருக்கு பின்னாலே எங்கடையாக்கள் வலிமையான ஒரு 4 பேராவது அவருக்கு பின்னால நிக்கணும். அவை இந்த செலவுகளை நாங்கள் பாக்குற மாதிரி இருக்கலாமே. அப்படி செய்தா அது எங்களுக்கு ஒரு வெற்றியா தெரிய முடியும். இவைய போலீஸ் பாதுகாப்புன்றது வந்து உண்மையில அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இதாத்தான் பார்வையா தான் இருக்கு. இது சம்பந்தமா நாங்கள் டாக்டர்கிட்டையும் சொல்லணும். இது ஒரு முதலாவது ஒரு வெளிப்பாடு மாதிரி இதற்கு நாங்கள் முடிவுகள் செய்யாம விட்டோம்னு சொன்னால் அதை எங்கேயும் ஒரு பாதகத்துல கொண்டே டாக்டரை கொண்டே விட்டுரும். வந்து நாங்கள் இது எங்களுக்கு ஒரு இதாச்சு வெளிப்படைஞ்சு நாங்கள் அவருக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். இந்த பாதுகாப்புல ஒன்றுமே இல்லாம பாருங்க டாக்டர் போன வழியா இன்னைக்கு எவ்வளவு செய்திருக்காங்க. சும்மா காட்டான் மாதிரி வந்து வீல அந்த முட்டையில எறிஞ்சு அவமானப்படுத்த மாதிரி தானே வேண்ட திட்டமா இருந்தது. உடஞ்சா சனவெல்லாம் வீடியோல போட்டு பாருங்க இப்படி செய்து உடனே டாக்டர் விட்டுட்டு ஓடிட்டார் முட்டையெல்லாம் எறிஞ்சு உடனே ஒரு அவமானப்படுத்தி விடுறாரு. அப்ப எதிர்கால இந்த இது தேர்தல் நேரங்கள்ல சனங்களெல்லாம் ஒரு பேசுவோம் நக்கலா சிரிப்பா செய்யணும் என்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்கள்ல இறங்கி இருக்கிறாங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஆன்மீகவாதியாக ஆன்மீகவாதி என்றது இல்லைன்னா ஆன்மீகத்தை நோக்கியான அமைதியான மேல இந்த மனசு வந்து ஒரு சுற்றியான ஒரு உண்மையில ஒருவரோட கோவப்படுறா கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு இருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் எத்தனையோ நாளைக்கு பிறகு ஒரு சின்ன என்னன்னு சொல்றது இந்த அக்கிரமங்களை பொறுக்க முடியாம நான் அதை சொல்றேன். ஆனா உண்மையில ஒரு இதா இருக்கு, மனம் ஃப்ரீயா இருக்குது. அவங்க செய்யறதெல்லாம் பார்க்க பார்க்க கவலையா இருக்கு. அதே அரசியல் என்றதும் ஆன்மீகத்துக்குள்ள ஒன்றாத்தான் பெருகுது. என்னன்னு சொன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க தாய்நாட்டுக்காண்டி போராடி உயிரை கொடுத்தா அவங்களுக்கு வீர சொர்க்கம் என்று சொல்லி. அப்ப அந்த காலத்துல போராட்டம் என்னன்னு சொல்றது உடலால போராடினோம். ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. இந்த அரசியல் என்றதும் வந்து எங்களோட ஒரு மதத்துக்குள்ளதான் நடங்குது. என்ன மக்களின் அரசியல் இது மக்களுக்கானது. இது வந்து இது நாங்க அந்த நேரம் உடலால போராடினோம், இப்ப உள்ளத்தால போராடுறோம், வழியில போராடுறோம். அவ்வளவுதான் பிரச்சனை. அதுவும் ஒரு கடவுள்ன்ற ஒரு இதுதான், ஒரு ஆன்மீகம் தான். சொல்லுங்க. முக்கிய நல்ல அமைதியையும் ஒரு ஆன்மீகத்தோடும் வந்திருக்கிறீர்கள். அதே அமைதி இதுக்குள்ள வந்தா அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு நாங்கள் சரியான முன்னெடுப்புல போய்கொண்டிருப்போம். மீண்டும் உங்கள் குரலை கேட்டது சந்தோஷம். இன்றைக்கு திரும்ப உங்கள் குரலை கேட்டு நாங்கள் சரியாக நிறைய விஷயங்களை அரசியல் ரீதியாக அமைதியாக உங்கள் பயணத்தை தொடர்ந்து பயணத்தை கொண்டு செல்வோம். மிக்க சந்தோஷம். ஓகே அண்ணா சுரேஷனா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. என்னண்டா இப்ப நான் ஒரு ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதிகமா எங்களோட கூட இருந்து என்னோட ஜெயலலிதாவோட இருந்து கூட இருந்தே பயணிச்ச அந்த தம்பி சுபி உங்களோட மகனுக்கு பெரிய ஒரு வாழ்த்து, தேங்க்ஸ், நன்றின்னு சொல்லி விடுங்க. ஏன்னா நாங்க சொல்ற டைம்ல எங்களுடைய கூட சப்போர்ட் பண்ணது அந்த தம்பி அதிகமா எங்களுடைய என்னன்னு சொன்னா தங்கச்சி அவருக்கு 17 வயது. அவர் அந்த பொறுப்போட அந்த 17 வயசுல அப்பா விட்டுட்டு போனவர் அதை நிக்க மேல ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த போன்ல ஒரு டச் பண்ணாட்டிக்கு அதை உடனே வழியால கொண்டு போயிடும். அப்ப அவ்வளவு இதுகளுக்கு இல்லையும்
செய்து முடிச்சிருக்கோம். நாங்க சொல்ல உடனே அந்த டைம்ல நீங்க ஹோஸ்ட் தான் என்ன கூட எடுக்கல மேல, மற்றபடி எடுக்க இயலாது. பாவம் அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சுவாண்டி இதனால தான் லைவ் நின்றது. அந்தந்த டைம்ல எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி இந்த லைவை இத்தனை நாளா எங்களோட சேர்ந்து எங்களோட உறவுகள்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கும் இவ்வளவு தூரம் இந்த லைவ்ல நானும் சரி ஜேடியலனாவும் சரி இங்க இருந்து எது நாங்க பிள்ளைகள் எதுவும் செய்திருந்தால் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு தடவை ஒரு பிள்ளைகளோ எல்லாம் சரியான முறையில சிறப்பான முறையில நான் வந்து இருக்கேக்க இருந்தாக இதுகளை விட நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் விரிவடைஞ்சு நல்லா தான் போயிருக்கேன். ஒவ்வொரு தரம் ஒரு ஆளுமையான ஆக்களா தான் நீங்க இந்த இதுல எங்கட பட்டியல இருக்கிற ஒவ்வொரு தரமே வந்து ஆளுமை மிக்க ஆக்களா தான் இருக்கிறபடியா தான் உள்ள சிறப்பா நடக்கு. அதே மாதிரி எங்கட கீழே இருக்கிற உறவுகளும் அவ்வளவு ஆதரவா அவை எல்லாம் ஒத்து அந்த ஒரே தளம் ஒரே இதன்ற பயணிக்கிற எங்க கையில இருக்கிற எங்க அவ்வளவு உறவுகளுக்கு கீழே எழுதி கொண்டிருக்கிறதோ அல்ல இதுல வந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா உறவுகளின் இது ஒரு குடும்பமா, அதாவது வந்து இது ஒரு குடும்பம் என்ற ரீதியா போயிட்டுது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் உண்மையில கூடான கோடி நன்றி, சந்தோஷமா இருக்குது. நாங்கள் டாக்டருக்கு பின்னால இன்னும் வலிமை சேர்க்கிற மாதிரி எங்கட ஒவ்வொரு கதைகளையும் அரசியல் நகர்வுகளும் இருக்கணும். காரணம் என்னென்று சொன்னால் இன்னொரு குறுகிய காலம் தான் இருக்கு இந்த பிரதேச சபை மாகாண சபை என்பதுகள் எல்லாம். அப்படி இருக்கிற காலங்கள்ல வந்து இக்கட்டுகளை கொண்டு வந்து கறி பூசுறதுக்கு எங்கெல்லாம் சேறுகளை வாரி இப்ப டாக்டர்ல சேறுகளை வாரி கறி பூசுறதுன்னு சொல்லி வேற ஒரு நீங்க மேலது சிங்கள கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கத்தக்கன்னா இதுக்குள்ள தமிழ் கட்சிகளின் பின்னணிகள் தான் கூட இருக்குது. அது இங்க இருக்கிற சில தளங்கள் நான் எதில் சொல்ல மாட்டேன், ஒரு சில தளங்களுக்கு பின்னாலே இருக்கிற ஆக்கள் அதை நடத்தி கொண்டு அப்படியான அவையின் தூண்டுதல் வேலைகள் தான் இதுக்கான காரணமா இருக்குது. அவையின் நோக்கங்கள் எல்லாம் வந்து பிரதேச சபை இல்ல மாகாண சபைன்றதை நான் கண்டறிங்க எப்ப என்ன பாருங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி கன பேர் அதுக்கான திட்டங்கள் வரைவுகள் எல்லாத்தையும் நோக்கி நடந்து கொண்டிருக்கு. செய்யற ஒவ்வொரு செயல் திட்டங்கள் எல்லாம் மாகாண சபையை நோக்கி நடந்து கொண்டிருக்குது. ஆனா அறிவுள்ள உண்மையான தமிழ் நெஞ்சங்களே ஒன்றை யோசிச்சு கொள்ளுங்க. என்ன எளிய வேலை செய்தாலும் யோசிங்க. வந்து நாங்கள் சாதாரணமான ஆக்கள் இதா கேட்கல 2 லட்சம் மக்களை அப்பாவிகள் குழந்தை பிள்ளைகள் என்று அவ்வளவு பேரையும் அழிச்சு அந்த தெத்த வடுக்களே என்ன சொல்ற பல பேட்ட அந்த எலும்புகள் உதாரண மாவீரர்கள் பல பேட்ட அந்த இதுகள் எல்லாத்தையும் அல்ல இறந்தாக்கட அந்த புதைக்கப்பட்டாக்கள் அவையண்ட எலும்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சைனா ஒரு ரசாயனத்தை போட்டு அவ்வளோத்தையும் சாம்பலாக்கி அதை ரோட்டுல போட்டு மெயின் ரோட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் சில இதெல்லாம் சொல்ல விரும்ப இல்லை. அப்படி ஒரு இனமா நாங்கள் அழிஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க இப்படியான இதை செய்யக்க நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி அரசியலை என்ன எங்கள்கிட்ட கிடக்குது ஒன்று இப்படியே அழிஞ்சு போயிருக்கிறோம். நாங்கள் இப்படி அழிஞ்சு போயிருக்கேக்க ஒருத்தனை உதிர்ச்சி வந்து அதுக்கான ஒன்றை செய்து கொண்டு ஒரு ஆளுமையா செய்து கொண்டு இருக்கேக்க அவர்ல சிறு பூசி நீங்கள் அதுல சுகங்கான்றதுல என்ன இருக்கு? நாங்களே என்ன அடியா வண்டி கொண்டு அழிஞ்சல்ல இருக்கிறோம். மக்களையும் அழிச்சு எங்கட சொத்துக்கள் நாங்க இன்னைக்கு அழியாத சொத்தா இன்னைக்கு சிங்கப்பூரோட பணக்காரனா இருந்திருப்பான் தமிழ. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு போராட்டங்களையும் ஜேசி குரு அதுகள் இதுகள் சொல்லி ஒவ்வொரு போராட்டங்களுக்கு இப்ப கடைசி வரை நடந்த முள்ளிவாய்க்கால் விரைவான போராட்டங்களே ஒவ்வொரு தரம் இவ்வளவு வெளிநாட்டுல உழைச்சு அனுப்பி வீடு கட்டுறதுக்கு அது கட்டுறதுன்னு எல்லாம் இல்லாம இருக்கிறோம். அற்ப தளங்களை நடத்தி கொண்டு அல்லாட்டிக்கு அற்பமான வேலையில வெளிநாடுகள்ல இருந்து நீங்க செய்து கொண்டு அரசாங்கத்துக்கு சார்பானது மாதிரியும் தமிழாக்களுக்குள்ளேயே நீங்கள் ஒற்றுமை இல்லாம புடுங்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு தமிழன் ஒரு தலைவனா வாரதை விரும்பாம இருக்கிற அந்த கட்சிகளுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை சொன்னா பல தமிழ் கட்சிகளுக்கு பொறுக்க முடியுது இல்லை. ஏன்னு சொன்னா தாங்கள் எல்லாம் தள்ளுப்பட்டு போனோம். அப்ப எங்கிட்ட நாங்கள் என்னத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றதை ஒரு காரணம் தேடி கொண்டு போய் இதுல ஒரு சில காரணங்கள் அமையுது. அப்ப அதுகளுக்கான மக்களுக்கான விளக்கங்களை சரியான முறையில ஒரு தரம் கொடுக்குறதுக்கு இல்லை. இப்ப நாங்கள் இப்ப இந்த விகார பிரச்சனையெல்லாம் இப்ப அவசரமா இப்ப உங்களுக்கு உலகாலம் எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு இந்த விகார பிரச்சனையை நீங்க எடுக்க இல்லை? இப்ப என்னதுக்கு இப்ப தூக்கி பிடிச்சு சொல்லிக்கிறீங்க? இப்ப டாக்டர் வந்துட்டார். டாக்டர் வந்த பிறகு அரசியலத்திரமான முறைக்குள்ள ஆள் வளர்ந்து கொண்டு போகுது. இப்ப மாகாண சபை வேற போகுது. அப்ப மாகாண பிரதேச சபை வேற போகுது. அந்த பிரதேச சபைக்கு இன்னும் 2 மாதம் கிடக்குது. அப்போ உங்களோட கைக்குள்ள மக்களை கொண்டு வரணும்ன்ற ஒரு இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க. அதுக்கே அரசியலை அரசியலை தூக்கி தமிழன்ற நீங்க ஒரு 20 பேருக்கு காணி கொடுக்கறதா 30 பேர்ட்ட காணியோ 10 பேரோ 5 பேர் எனக்கு தெரியாது. எத்தனை ஏக்கர்ன்ற கூட தெரியாது. நான் சொல்றேன்னா அந்த அவ்வளவு பேர்ட்ட காணியை மீட்கிற காணி எங்கட 2 லட்சம் மக்கள் எங்கட உலகால லட்சியங்கள் கனவுகள் தேசியம் எல்லாத்தையும் விட சொல்றீங்களா? அவ்வளவுதான் உடைக்க சொல்றீங்களா? வேண்டாம் சொன்னா என்ன நடக்கும்? நீங்க உதவி செய்து முடிய என்னத்தை வெட்டி காண போறீங்க? அவ்வளவு ஒரு 30 பேர் 20 பேருக்கு காணி வண்டி கொடுக்க போறீங்க ரெண்டு வைங்களேன். அந்த விகாரம் உடைச்சு போட்டு அதோட எங்க லைஃபே சரி. அவங்கள ஒன்றும் தர மாட்டாங்க. இப்ப நீங்க அமைதியா இருந்து வேணுமெண்டா உங்களோட கையில காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்கள் உங்களோட கையில வந்து அல்லாட்டிக்கு நீங்க சமஷ்டி முறையில உங்களுக்கான தீர்வுகளை வந்து உங்களோட கையில அதிகாரங்கள் வந்த பிறகு அந்த பிரச்சனைக்குள்ள போங்க. இல்லைன்னா தற்காலிகத்துக்கு நீங்க அரசாங்கத்திட்ட இருந்து அதுக்கான இழப்பீடுகளை வேண்டி கொடுங்க. அதுக்கான மாட்டுக்காணிகளை இன்றைக்கும் வேண்டி கொடுக்காதீங்க. ஆனா நீங்கள் உங்களுக்கு அந்த அரசியலை கொண்டு நடத்துறதுக்காண்டி இந்த வேலையை தூக்கி கையில வச்சிருக்கிறீங்க. இன்னும் 2 மாதம் கிடக்கு உங்களுக்கு பிரதேச சபை தேர்தலுக்கு. இப்ப இதுகளை தூக்கி கையில வச்சுக்கிறீங்க. அப்ப எங்க போனீங்க? இவ்வளவு காலம் எங்க போனீங்க? உங்களுக்கு உங்களை கண்ணுக்கு தெரியலையே. நீங்க அப்ப நடத்துற காலத்துல அல்ல சரி சொல்லுவியல் வந்து இந்த இது
கொரோனா வந்து சொல்லி சரி கொரோனா முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு சத்தியாகிரகம் செய்து சாவம்பரை சத்தியாகிரகம் சொல்லி அந்த கட்சி தலைவர் 2 பேர் அதுல போயிருந்து 3 பேர் போயிருந்து செய்திருக்கலாமே. அப்ப இவ்வளவு எங்க போனீங்க? ஆனா உங்களுக்கு இப்ப ஒரு காரணம் ஒன்று தேவை, ஒரு எழுச்சி ஒன்று தேவை உங்களுக்கு. அதுக்கு இதை தூக்கி கையில வச்சிருக்கீங்க. தமிழருக்கு எது இப்ப பாதகமா அமையும்ன்றது தெரியுது உங்களுக்கு. அதெல்லாம் தூக்கி கையில வச்சு கொண்டு இருக்கிறீங்க. சிங்கள மக்களை சினக்க விடாதீங்க. நாங்களே சந்தோஷப்படுறது டாக்டர் போய் சிங்கள மக்களோட கதைக்கிறேன், மீடியாக்கள்ல போறேன். அப்ப எங்கட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவேன். நாங்கள் இங்க இருந்து கத்தி ஒரு தடவை இதுக்குள்ள இருக்கிறாங்களோ இது சார்ந்தாக்களோ செய்து கொண்டு போவேக்க நீங்கள் உடைச்சு விடுற வேலையா பாக்குறீங்க. தயவு செய்து சிங்கள மக்கள்ன்றது அவங்கெல்லாம் முழுக்க எங்கெல்லாம் ஒரு 10 MB இருக்குது, அவங்கள 210 MB கிட்ட அவன்லாம் இருக்கிறான் 225 MB. அப்ப 210 MBன்றதே தேவையில்லை அவனுக்கு. அப்ப அவங்கள சினக்க வைக்காதீங்க. அவங்கள சின்னத்தான் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது. ஏதோ அன்பாரையாவது இந்த தீர்வுகளை கொண்டு போகணும்ன்றதான் விரும்புறது. சொல்லுங்கண்ணா. அது காய்க்க உங்களோட செயல்பாடுகளை பார்க்க உண்மையான வெறுப்பா கிடையாது. அந்த மனசுல மீண்டும் அந்த உல அமைதியா கடவுளை எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாலும் இதுல பார்க்க பொறுக்க முடியுது இல்லையானே. இப்ப இந்த நேரத்துல தூக்கி எடுத்து வச்சு கொள்ளிக்கணும். ஒவ்வொருவருக்கும் அரசியல் நடத்துறதுக்கு ஒரு காரணம் தேவை. எலிசெட் அவர் எலிசெட் செல்வம் அண்ணா கதைங்கண்ணா. வணக்கம். இதுல இணைஞ்சிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் எல்லா தேசிய உணர்வாளர்களுக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. சுரேஷன், நான் போன தடவும் நான் நினைவுக்கு உங்களோட காய்க்கிறது ஆர்வமா வந்தேன். சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்றைக்கு உங்களோட காய்க்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராமண்ணா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். உங்களோட இந்த நேரலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சந்தோஷம் பண்ண என்ன சொல்ல வாருங்க சமூகத்துக்கு சொல்லுங்க. நான் சமூகத்துக்கு என்ன சொல்ல வாருன்னு சொன்னா, கடைசியா சொல்றேன்னு சொன்னா, அர்ஜுனா தனியா 2 ஒன்றுமே செய்யலாது. அர்ஜுனாக்கு நீங்க வால் வெடிச்சு ஒன்றும் செய்யலாது. வெளிநாட்டுல இருந்து நீங்க இந்த குரூப்புகளை துவங்கி உள்நாட்டுல இருக்கிறவனுக்கு நீங்க சுப்பேத்தி விடாது. கொஞ்சம் பேர் என்னன்னு சொன்னா வேட்டியால நியமிக்கப்பட்டாக்கள் இதுக்குள்ள தெரியாது அவையில் பார்க்கத்தானே வேணும். அதுல நான் நீங்க வாங்க கதைங்க அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கான சரியான விளக்கங்கள் இங்க கிடைச்சு கொண்டுதான் இருக்கு. ஆனா உங்களோட கதைகளை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இல்ல. என்ன சொன்னா இப்ப நீதியின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க இவ்வளவு செய்த வேலைகள் எல்லாம் காணும். கொஞ்ச நாளைக்கு பேசாம இருங்க, அவ்வளவுதான். இல்ல நன்றி. நீங்க மக்கள் புரிஞ்சு கொள்ளுவார்கள். மக்களுக்கு நீங்கள் கேட்கறதால நிறைய மக்கள் உங்களை ஒதுக்க விட்ட இன்றைக்கு கடந்த பொது தேர்தலில் எப்படி ஒதுக்கப்பட்ட உங்களை ஒதுக்கின கட்சிகளை இன்னும் அடுத்த தேர்தலில் முற்று முழுதாக நிராகரித்து விடுவார்கள். உங்கள் கேள்விக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் இதை கேட்டு மக்கள் தெளிவடைவார்கள். எங்கள் தெளிவை மக்கள் நன்றாக உணர்ந்து அடுத்த தேர்தலில் முற்றாக நிராகரித்து விடுவார்கள். அர்ச்சனாவின் பலத்தை ஓங்க வைப்பார்கள். அதனூடாக முந்தி தனியா அர்ச்சனா என்ற சொல்லு அர்ச்சனா எவ்வளவு தூரத்துக்கு பல எம்பிக்களும் பல பிரதேச சபைகளோடும் பல மாகாண சபையோடும் உயர நிற்பார். இப்படித்தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. உங்களை எப்படி இந்த 83ஆம் ஆண்டு தேசிய இந்த இடஒடுக்கு செய்த அரசாங்கம் செய்த போது 4-5 இயக்கங்கள் இருந்தோம். ஆனால் எப்படி விடுதலை புலிகள் இருந்தார்கள், எப்படி அவர்கள் வளர்ந்தார்கள், மற்ற இயக்கங்கள் எப்படி வளர்ந்தது, இறுதியாக யார் நின்றது என்றது உங்களுக்கு சரித்திரம் தெரியும் என்றால் அதே இதுதான் நடக்க போகிறது. இப்ப இந்த 2024 இருந்து இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 83ஆம் ஆண்டு மற்ற இயக்கங்களுக்கு சேர்ந்த இயக்கங்கள் இருந்தவர்களை விட இது இறுதி வரை நின்றது யார் என்பதை உங்கள் மனதில் தொட்டு திரும்ப கேட்டு பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும். இதே கட்டம் தான் நடக்க போகின்றது. மீண்டும் இந்த 24 இருந்து அதே தான் நடக்க போகிறது. 5-10 வருடங்களுக்குள் இதுக்குரிய முழு தீர்வும் கிடைத்துவிடும். ஒரு செகண்ட் இளைச்செல்வன், உங்களுடைய ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? நான் நிச்சயமா. இப்ப நீங்க சொல்றீங்க உங்களோட உறுதியா உங்களோட தமிழோட பாதையில உறுதியா இருக்கணும்ன்ற மாதிரி தான் நீங்க கதைக்கிறீங்க, அப்படித்தானே? அது எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? பிரான்ஸ்ல. நீங்க பாருங்களேன், நானும் பாருங்க. போய் அங்க நாங்க செய்வோம், பாருங்களே. நிச்சயமா. இதுல இருந்து இப்ப உங்களுக்கு நீங்க நான் கேட்ட நான் சொல்லிப்படுத்த நீங்கள் இங்க இருக்கிற நீங்க உங்களுக்கு சகல வசதிகளும் இருக்குது. நீங்கள் அரசியலை பற்றி நீங்க கதைக்கலாம். ஏனென்றா உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அங்க இருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்க. அங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கணும். சரியா? இந்த மாதிரி கொண்டு நடத்துறது தெரியாம இருக்க. அதுல போய் நீங்க தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை அது கேட்டு கேட்கலாம். அதுல கூட நீங்களும் உங்களை சுயநிர்ணயம் தான் சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கு நீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்றைக்கு தையடியில வியாரையில எத்தனை பேர் நின்றவன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நின்றவன் அவன் இருக்கிறவன். அந்த வெள்ளவட்டிக்காரன் அவன் அவ்வளவு வாக்களை கொண்டாலும் எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பேன் சொல்லுங்க பாப்போம். அவங்களே அந்த மக்களை அவையில வெறுத்து தான் வராம நின்றது. ஏன் வர இல்ல?
இன்றைக்கு என்ன அடிபடியோ தண்டையோ ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியல ஒரு ஆள் வந்துச்சுமா 75 பேர் நிக்கணும், மிச்சம் 10 பேர், அதுல 25 பேர் மீடியா. என்னையா விளையாடுறீங்களா? மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. உங்களோட தமிழ் தேசியம் வந்து சொல்றீங்களோ, ஏன்னா இதுவும் அதுக்குள்ள அடங்கி அதுல சொல்லிடும் தானே. வடக்கு கிழக்கு தமிழ் என்ன எங்களை தாயம் சொல்லிடும். அது எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டா இருக்கணும். யார் வந்து அங்க கொடி பிடிச்சவன் சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஸ்ரீதரன் அங்க வந்து என்ன எல்லாம் மூடி வைக்கிறாக்கு பெரியணும். ஸ்ரீதரன் கைந்திரம் பண்ணலாம் எல்லாம் மூடி வச்சுட்டு வாழ்ந்துருந்தோண்டு அங்க நானும் கைவிடி யாருக்கு ஊர்வலத்துக்கு போனான்னு சொல்றதுக்கு அங்க போட்டோ எடுத்தோண்டா நீங்க அங்கே போட்டோ வந்துருக்காரு. என்னையா விளங்க கேட்குறீங்க? அண்ட நாடு சாப்பாடுக்கு முதல் வலிக்க பார்த்து கூட புறாதுங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். உங்களோட தமிழ் தேசியம் வேணும்னா முதல் நாங்க பலமா இருக்கணும். எங்களுக்கு என்னையா இருக்குது? அவன் 160 பேர், அவன் 160 பேர் இருக்கிறான். உங்களை என்ன தெரியும்? அவன் எல்லாத்தையும் தண்டை வாட்டில உயர்த்தி கொண்டு போவான். என்ன உங்களோட நீங்கள் 6 பேர் இருந்தோட என்ன பிடிக்க போறீங்க? என்னையா ஒன்றுமே இல்லையா? என்ன இருக்குது? விடுங்க, அதான் கொஞ்சம் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கருத்து தெரிவிக்கிற ஒரு வழித்தளம். இதுல வந்து யாரும் தங்களோட உணர்வுகளை வந்து அழுது கூட கலைக்கலாமா? இப்ப நான் இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன ஒரு வசனத்துல இருந்து கேட்கிறேன்னா, இப்ப நீங்கள் அங்க மீண்டும் போய் என்ன மாதிரியான ஒரு இதை செய்யறதுக்கு யோசிக்கிறீர்கள்? ஆயுத ரீதியான போராட்டங்களை வந்து நாங்கள் இனி வந்து யாருமே நீங்க செய்யலாம். யாருமே நினைச்சு யாருமே அதை வந்து நினைச்சு பார்க்கல. அந்த வெள்ளமே இனி எங்களோட இனத்துல நீங்க எப்படியான போராட்டத்தை செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? நாங்கள் இருக்கிற எங்களுடைய பிரமுகரோட சேர்ந்து எங்களுக்கான நீங்கள் திருப்பி நான் சொல்றேன் என்ன சொன்னால், நீங்கள் வந்து என்ன ஏதோ ஒரு மாயையில ஏன் அது அர்ச்சனாவா இருக்க கூடாது? நான் குறிப்பிடுற அந்த பிரமுகர் ஏன் அர்ச்சனாவா இருக்க கூடாது? உங்களோட ஏளனத்துக்கும் உங்களோட நகைப்புக்கும் நகைப்பும் செய்வீங்களா? உங்களுக்கு இருக்கிறார்கள் சொன்னா நீங்கள் வேட்டியாக்களோட இணையற மாதிரியான கூட கதையெல்லாம் இருக்கு. வேறு யாரங்களுக்கு இருக்குது? உண்மையிலேயே நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த நேரத்தை கடத்தணும் சொல்லி உங்களை உள்ள நேரம் நான் வந்து ஒரு மத்தியாலம் ஆயிட்டு அப்ப உங்களை மதிச்சு நான் விருப்பம் விடுங்க. என்ன குழந்தை நீங்க நீங்க அண்ணே அந்த பிரமுகரை சொல்லுங்க, நீங்கள் யாருண்டு? அதுதான் நான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன் சொல்லுங்க உடனடியாக. ஏன் நாளைக்கு உருவாகி வர ஒரு பிரமுகரா நான் இப்ப ஊர்ல போய் நான் ஒண்ணும் செய்யல. நீங்க கேட்டீங்க ஒரு காலம் போனால் என்ன செய்வீங்க? அதுக்குதான் நான் சொல்றேன். நாங்கள் போற நேரம் வந்து சரியா நாங்கள் தெரிவு செய்யற ஒரு பிரமுகரோட அந்த கொள்கை சார்ந்தங்களுக்கு ஒத்து போகுமே. என்ன நீங்க சொல்றது என்ன? அந்த பிரமுகரை நீங்க இப்ப சொல்லுங்க. நாங்க சொல்றோம் இப்ப அர்ச்சனா தான் நிக்கிற. நீங்க சொல்லுங்க. அதனால பேட்டுக்கொள்ள அது நீங்க உங்க கட்சியில இருந்தோண்டு வந்து அவங்க வேற ஒரு இதுல வந்தோண்டு இதெல்லாம் நிக்கிறீங்க. குழப்பி கும்மாளம் போடுறாங்க நிக்கிறீங்க. போங்க உங்களுக்கு கதைக்க பதில் இல்லைன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு என்ன பதில்? நீங்க நேரடியா பதில் இருக்குது. நான் சொல்லி சொல்லுங்க. இதுவரைக்கும் அரசியல்வாதையும் சொல்லுங்க அண்ணா அண்ணா உங்களுக்கு விருப்பம்டா இதுல 2 கதைங்க. நான் இல்லாட்டி நீ விடுங்கண்டா. நீங்க இப்ப எங்க காலத்துக்கு வந்திருக்க பொழுதுபோக்குறதுதான். உங்களுக்கு டைம் பாஸ்
இல்ல சகோதரி இல்ல சகோதரி இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க இறங்கி போங்கண்ணா, பிரச்சனை இல்லை. நீங்க அடிக்கடி அதே வார்த்தையை தானே சொல்லி கொண்டிருக்கீங்க. நீங்க என்னன்னு சொன்னா உங்களோட சகாக்கள் வந்து அப்படியே நாங்கள் இப்படித்தான் உங்களை சுத்தி இப்ப எத்தனை பேர் கழிச்சு கொண்டிருக்கீங்க? உங்களை சுத்தி எத்தனை பேர்? நீங்க ஏதோ கேரியா பதில் சொல்ற மாதிரியே இருக்குது. நான் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் எதிர்த்த நேரம் சுரேஷ் அண்ணாவை எதிர்த்த நேரம் ஒரு தனி மனிதா வந்து அந்த தளத்துல போராடினார். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம். அதேதான் நாளைக்கு வரும் உங்களோட சேர்ந்து பயணிப்பார். நீங்கள் ஆகவே இப்படியான இறங்கி போங்க அப்படி செய்யுங்க எல்லாம் ஒரு நாங்க தமிழ் பண்பாடு உடையவர்கள். உங்களே கீழே இறக்கி விட்டு கீழே உள்ளவே எல்லாருமே மேல ஏத்த வேணாம் சொல்ல உங்களை ஏத்தி விட்டதுன்னா ஏன்னா பொருள் என்ன சொல்ல வேறான்னு கேக்குறது. ஆனா செல்வனா வெயிட் 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 அப்ப செல்வனா என்ன தங்கச்சி எங்க மாத்திர கதையை நாங்க கதைய கூடாது. அதென்ன நீங்க கதைக்கிறீங்க அவரோட கதை கேட்க விடுங்க. அவங்க கதைக்கிறேன் நீங்க கதைக்கிறீங்க. நான் தான் அதில் உயர இறக்கி கொண்டிருக்கிறேன். நீங்க தயவுசெய்து என்ன பார்த்து போட்டு நான் இறக்கி விடுறாங்களே ஏத்தாதீங்க. என்ன சொன்னா சும்மா வீணான சண்டையில இதுகளை அவையில் என்னன்னு சொன்னா தெரியும் நல்லா தான் கலைக்கிறவங்களோட தவிர ரெண்டு இப்ப இதுல கொஞ்சம் இதா கிடாக்குது. அப்படி நான் கொடுக்குறேன் தானே சுரேஷ். அவர் இப்ப அவர் இவ்வளவுக்கும் ஒரே ஒரு பதில் ஒன்று இருக்கு. என்னண்டா இப்ப அவர் கதைக்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னண்டா இந்த ஒரு இடத்துல எனக்கு தெரிய ஒரு ஆலமரம் ஒன்றை வெட்டினதுக்கான என்னன்னு ஒரு பாயிண்ட் ஒன்றை போட்டு இப்ப அதுல புத்தர் சிலையை ஒன்று வச்சு பொலிச போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நார்மலா இதே மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல புத்தர் சிலையும் வருது, கோயிலும் கட்டுறாங்க, இதுன்றாங்க. இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு தேசியத்தை நோக்கி பயணிப்பமா இருந்தா நாங்க எல்லா இடத்தையும் கொண்டு போய் மக்களை வச்சு போராட்டம் செய்து கொண்டிருக்க இயலாது. ஏனண்டா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப அங்க இலங்கையில சுரேசன் நின்றபடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் நிறைய கஷ்டப்படினோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்ப எல்லா இடமும் மக்களை கூட்டி கொண்டு போய் நாங்க போராட்டம் செய்யறதுக்கு எங்கிட்ட வலு இல்லை. இப்ப அப்ப மக்கள் வந்து உண்மையா வந்து கொஞ்சம் வலுப்பெறணும். வலுப்பெற்று எங்கட கையில ஏதாவது ஒரு அதிகாரம் வந்து அதுக்கு பிறகு நாங்க ஏதாவது இதை பத்தி யோசிக்கலாமே தவிர இப்ப எங்கட கையில கேட்கிறாரு இல்லையே. இப்ப கதைக்கிறா விடுங்க. இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் இப்ப ஒரு உடுப்போட நிக்குது எங்கட இனம் போடுறதுக்கு அடுத்த உடுப்பு இல்லாம இருக்கு. அப்ப நாங்கள் முதல் உடுப்புகளை வேண்டி 2-3 உடுப்புகளை அது போடுறதுக்கு இருக்கணும். எங்களுக்கு உறையுள் இல்ல, வீடு இல்ல, சாப்பிடுறதுக்கு உண்மையான சாப்பாடு இல்லை, ஒரு நேரம் சாப்பிடுறதுல எவ்வளவு. அப்ப நாங்கள் வந்து உண்மையா இந்த விஷயங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு நாங்க எல்லாம் நிம்மதியா இந்த சாப்பாடு வீடு எல்லாம் கிடைக்கப்பட்ட பிறகு நாங்கள் தேசியத்தை பற்றி அதுக்கு பிறகுதான் நாங்க யோசிக்கணும். இப்ப போய் நின்றுட்டு எனக்கு தேசியத்தை அது தரையில இது தரையிலன்னு சொல்லி நாங்கள் கேட்க வலிக்கிட்டோம்னு சொன்னா என்ன பொறுத்தவரையில பிரச்சனையில போய் தான் முடியும். இதை யோசிக்கொண்டு நாங்கள் தேசியம்ன்றதை செய்யத்தான் வேணும். ஆனா அது எங்களுக்கும் ஆசை இருக்கு, களத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் பிரிப்போம். ஏன்னாட்டா தமிழனுக்கு ஒரு நாடு வேணுமெண்டா. ஆனா நாங்கள் இதை அவசரப்பட்டோம்னு சொன்னா எல்லாம் சீரோல போய் முடியும்ன்றது என்ற ஐதீகம். அது சுரேசனாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வணக்கம். சரியா அப்படியா? இல்ல அது சரி, ஓகே. தமிழர் கண்டு இப்போதைக்கு எங்களுக்கு தமிழர் கண்ட ஒரு நாடு வராது தம்பி. என்ன நாட்டை ரெண்டாக்கி கொடுக்க மாட்டாங்க. தமிழர் எங்கட தேசியத்துக்கான எங்கட சுயநிர்ணயமே தேசியத்துக்கான அங்கீகாரம், சர்வதேச அங்கீகாரம் தேவை. அவ்வளவுதான். நாங்கள் மிச்சத்தை பேருந்து பார்த்துக் கொள்ளலாம், இன்னொரு சந்ததியில பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் நீங்கள் எல்லாம் பாப்புலரா இருக்கு. உங்களுக்கு 305 லைக் வந்திருக்குது. உங்களுக்கு தானே விரும்பி கொண்டதான் நீங்கள் ஆக்கல. இவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. இவர் வந்து அதான் காய்க்கிற கதையில லைக் போட வந்திருக்கிறேன். நீங்க தானே உங்களை பாருங்க நிறைய பேர் லைக் பண்ணிருக்கேன். நான் டிக்டாக் திறந்தே நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நீங்க போய் இந்த ப்ரொஃபைலுக்குள்ள பாருங்க ஏதாவது இருக்காண்டு. அங்க நல்லா போய் கொண்டிருக்கு. போங்க போங்க சொல்லி திறந்து போங்க. உங்களை யாரும் செய்து விட்டு வந்திருக்கிறீங்க. அப்படித்தான் எனக்கு கோபம் இல்ல. அண்ணன் உங்களோட கதையை நீங்க என்ன இல்ல இல்ல என்ன கலக்க விடுங்க. சொல்லுங்க.
உங்களோட கதையை நீங்க ஓகே நீங்க உங்களோட உள்ள இதெல்லாம் நீங்க இதுக்குள்ள கதைக்க வந்தீங்க எனக்கு உண்மையில அடையாளம் தெரியுது ஆனா நாங்கள் அதுக்கான விளக்கத்தை தந்திருக்கோம் அதுக்கான தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நாங்கள் உங்களுக்கான விளக்கத்தை இருந்தாலும் 1 மணி நேரம் நானே 1 மணி அதுக்கு மேல காய்ச்சி கொண்டிருக்கிறேன் சொன்னேன் உங்களோட ஒரு ஆளையை வச்சு எல்லாரும் காய்க்கிறோம்னு சொன்னா ஓகே இதுல நல்ல கருத்துக்கள் வருதுன்ற காட்டி தான் நான் ஆமோதிச்சு உங்களை வச்சு காய்ச்சி கொண்டிருக்கோம் ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும் என்ன சொன்னா இது நீங்கள் தமிழ் தேசியம் சேர்ந்தா அல்ல எங்க தமிழ் மக்களுக்குரிய முடிவான அந்த இதா எனக்கு நான் எடுத்துக்கொள்ள ஆனா உங்களோட கருத்து அதா இருந்தா அதா இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவ்வளவுதான் பிரச்சனை உங்களோட கருத்தை சொல்றதுல நான் தடை சொல்லி இவ்வளவு அதுக்காக நான் விட்டு இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் தந்து யோசிச்சு பாருங்க நாங்க எங்கெல்லாம் எல்லாருமே இல்ல இருக்கிறாங்க போய் வந்து ஆனா உங்களை மாற்று உங்களோட எண்ணங்கள் எங்களோட மனதிலையும் எங்களோட தளத்திலையும் நீங்களும் அதே பாணியில கதைக்காங்க ஏனென்று சொன்னால் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க நான் ஒரு குடும்பாரன் என் குடும்பத்துக்கு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சிந்தனை இருக்கு எங்களுக்கும் அதே சிந்தனை அதே எண்ணம் அதே நோக்கம் மாறிட்டு நாங்க எந்த வேறுபடுறோம் என்றால் நீங்கள் கொள்கையை நீங்கள் உங்களதான் நான் சொல்லுவேன் உங்களோட கருத்து கொள்கையாக இருக்காங்க நாங்கள் அதுக்கு நடைமுறை வாழ்வியலை கேட்டு முடிவெடுக்கிறோம் நடைமுறைக்கு சாத்தியமா நடைமுறைக்கு இருந்தாலும் முடியுமா சரி ஒரு விஷயம் நீங்கள் தேடின பிரமுகர் வந்து டாக்டர் அர்ச்சுனா தான் என்றதான் இந்த மக்கள் வந்து உங்களுக்கு லைக் தந்து புரிய வச்சிருக்கிறோம் நீங்கள் சேர்ந்து எங்களோட பயணிங்கோ நிச்சயமாக ஒரு வாழ்வுக்கு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் இதுதான் நான் இறுதியாக சொல்ல விரும்புறேன் இளச்செல்வன் இன்னும் நான் ஒன்று கேட்கிறேன் உண்மையா நீங்க சொன்ன கவலையா இருந்தது நாங்களே டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த தளத்தரத்தை நிச்சயமா அது இல்லை சரியா இங்க இருக்கிற எல்லாரும் வந்து முழுதான ஒரு முழு நம்பிக்கையோட தான் இந்த தளத்தை நடத்தினோம் நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களுக்கு இப்ப கிடைச்சது இப்பதே பொறுத்தளவுல இப்ப கிடைச்ச ஒரு ஆள் எங்களுக்கு அர்ச்சுனா தான் அதை வச்சு நாங்க பாப்போம் ஒரு 5 பேரும் பாப்போம் மிச்சம் பண்ண நாங்கள் இப்ப இயக்கம் துவங்கல நாங்களே என்ன செய்து ஏதோ கொண்டு போய் வந்த நாங்கள் ஒன்றுமே இல்லை தமிழ் அரசியல் தமிழ் மக்கள் இறுதி கப்பல் இதுதான் எனக்கு அதுல ஒரு வார்த்தை ஒன்று சொன்னவர் வந்து அது உண்மையிலே வந்து யாருமே அப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க எனக்கு அதுல உண்மையில எனக்கு உடனே கதைக்கு அந்த சந்தர்ப்பம் வருவதும் தெரியல ராமன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போனவர் வந்து தம்பி அப்போ நீ உனக்கு பிடிச்ச ஒரு பாதையில போ நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு அர்ஜுனோட பாதையில போறோம் ரெண்டும் ஒன்று சேரைகளை சில வழியில இதை வந்து யாரும் இப்படி கேட்க மாட்டாங்க ஒன்றில் எதிர்த்து வெளியில போடுவாங்க இல்லாட்டி நீ வேற அவர் சொன்னது என்ன சொன்னா ஓகே நீங்க தேசியத்துக்காண்டி போறாய் நான் தேசியத்துக்காண்டி போறேன் சேர்ற இடத்துல கைய போட்டோம் இதுதான் தேவை உருவாக்குவோம் புலம்பெயர் மக்களிடம் கொண்டு செல்லுவோம் அவர்களை திருத்திக் கொள்வோம் தவறை தவறுவது தவறு தவறை கேட்பதே தவறு நான் சார்ந்த இந்த சகோதரர்கள் இதை தம்பி இன்றைக்கும் தமிழர்களுக்காக இதை தம்பி என்னுடைய மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறோம் திருத்துற உங்களுக்கு வடிவா தெரியும் அதே தலைவர்களிடம் நேர கண்டிக்காதான் நான் இப்போ சொல்றேன் ஒரு கொட்டியை வாங்கி கொள்கை மாறி போயிட்டா இருக்காங்க நாங்களே அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போய் கொள்ளணும் இதே அவன் தூக்கி எறிய ஆனால் மாற மாட்டேன் எங்களுக்கு தெளிவான சிந்தனையை தந்துருக்கேன் இன்றைக்கு சொல்றோம் நான் கனகாலமா பதிவு செய்யறேன் நாங்கள் நோக்கம் இருக்குது கருத்தியல் மாற்றம் இருக்குது கூட அங்க இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகளை மாற்றணும் சொல்றேன் எண்ணங்களை மாற்ற சொல்றேன் தேசியத்துக்காக பயணிக்க மாட்டேன் மக்களோட பிரச்சனையை பார்த்து கூட தேசியத்துக்காக பயணிக்க ஆனா எங்களோட புலம்பெயர் சமூகத்தை அந்த அரசியல்வாதிகள் தேசியம் ஒரு எண்ணத்தை பிள்ளையா அதிர்ச்சி கொண்டு பேக்காடுறாங்கன்றதான் கருத்து கொண்டாரு அதான் வேதனையா இருக்கு நான் சொல்றேன் எங்களை மீண்டும் மீண்டும் எங்க தமிழ் மக்களை வந்து முட்டாளாக்குறீங்கன்னு சொல்லி மீண்டும் முட்டாளாக்கு அன்னைக்கு ஒரு ராமா போடுறியல் இவ்வளவு காரம் வர சொல்லி போட்டு விடுறேன் வேறு இருக்கா அன்னைக்கு ராமா ஒன்று போட்டவை இப்ப 1 மாசத்துக்கு முதல் ராமா போட்டவை நீங்கள் முக்கியமா பாராமன்றதுக்கு வந்து எங்க தமிழ் பிரதிநிதிகள் அனுப்புற இடத்துல உங்களோட போட்டுக்காண்டி சுயநலத்துக்காண்டி புரிஞ்சு நின்று போட்டு கேட்கிறீர்கள் நீங்க தனித்தனியா நின்று கேட்கிறீர்கள் பிரதேச சபைகளுக்கு நாங்கள் ஒன்று சேர்றோம் என்று சொல்லி சொல்றீர்கள் என்ன ராமாவா போட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்க என்ன ஒற்றுமையா நீங்க செய்திருக்க நீங்கள் ஒற்றுமை இல்லாம ஒண்டா உங்களோட சீட்டு பிரச்சனை இல்லாம நீங்க ஒண்டா தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி ஒண்டா இருந்திருந்தீர்கள் என்று சொன்னா இன்னைக்கு 20 போய் நின்று இருப்பாங்க ஆனா நீங்க என்ன செய்திருக்கிறீங்க எவ்வளவு காலமே சீட்டுக்காண்டி உடைஞ்சு நின்றீங்களா இல்ல தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைக்காண்டி உடைஞ்சு பிரிஞ்சு நின்றீங்களா என்னக்காண்டி நீங்க தமிழ் மக்கள் பிரச்சனைக்காண்டி நாங்கள் கருத்து வேறுபாடு வந்து தமிழ் மக்கள் பிரச்சனை நான் இந்த கொள்கையை கொண்டா நீ இந்த கொள்கையை கொண்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து புரிஞ்சியலா அல்ல உங்களுக்கு சீட்டு தரையில புரிஞ்சியலா ஒரு பொறுக்கித்தனமா இல்ல
அப்படியான நீங்களா வந்து எங்களுக்கு இப்ப இவ்வளவு நாளும் பார்க்காம இருந்து கொண்டு போய் இதுக்காண்டி கொடி தூக்கி பிடிச்சு வண்டிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேற அரசியல் செய்யறதுக்கு இடம் இல்ல. நான் சொல்றேன் என்ன பிரச்சனை சொன்னா, நாங்கள் எங்க மக்களுக்கான நல்ல விஷயத்தை தான் நான் சொல்றோம். அகிம்சையில ஒரு தடவை சிலப்படுத்தாம கோவப்படுத்தாம எங்க இதை பெற்று கொண்டுட்டு பிறகு நீங்க செய்யும் கொண்டு சொல்லி உங்களுக்கு இப்படி முதல் கூட அதிகாரங்களை பாருங்க. எங்கட கையில இல்ல. காணி ஆணைய திட்டம் இலங்கை காணி ஆணைய திட்டம் தான் எங்கட காணிகள் அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட இல்ல, எங்கள்கிட்ட தெரிய இல்ல. எங்கட பிரதேச சபை தான் தந்து கிடாக்கு. எங்களுக்கு அதை தந்தைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அந்த அதிகாரம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்க தந்திரமா சிங்கள மக்களையும் கொஞ்சம் ஒற்றுமையாக்கி உங்களுக்கு அந்த சமஸ்திகளை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா கதையும் கொண்டோட அது விளங்கப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா அந்த கொள்கையில தான் நாங்கள் இன்னைக்கு கொண்டு போகணும். அந்த கொள்கையில கொண்டு போய்க்க சிங்கள மக்கள் வந்து ஒரு அமைதியான ஆக்களா அவங்களுக்கு ஓகே இதை கொடுக்கலாம் என்ற நிலைமையில எங்கள்கிட்ட வெறவணும்ன்றக்காண்டி அன்பா போய் எடுப்போம் என்று சொல்றேன். அதுக்கு தான் இதுக்கு சொல்றோம். நாங்கள் விட்டு கொடுத்து சிங்கள ஆக்கள் அதுல வந்து புத்தவியாரை கட்டுறதுக்கு நாங்கள் கடைசி அனுமதிக்கிறார்கள் இல்ல. ஆனா இந்த தற்சமயத்துக்கு கொஞ்சம் பொறுமை கொண்டு சொல்றோம். ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு தானே போகுது. அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரக்கூடாது கண்டி பாக்குறேன். இது ஒரு குறுக்க வரக்கூடாது இந்த பிரச்சனை. எங்களோட சமூகத்தை யோசிச்சு பாருங்க. நாங்களும் உங்களோட அப்பாக்கள் சகோதரர்கள் சொந்தங்கள் நாங்களும் கூட வருவாங்க. எப்படி எங்களோட உயிர் மூச்சாது சாகுவரை நாங்க இந்த படத்தை கூட அப்படிங்கிறோம். நாங்க ஒரு படத்தை கூட வந்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தலைவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? எங்களோட கொள்கை நீங்க சொல்றது தான் நான் சொல்றேன். எங்களோட கொள்கை மாறாது. ஓகே, எங்களோட போராட்டத்தை இந்த வடிவம் தான் மாறி இருக்குது. சரியா? அந்த வடிவம் தான் இப்ப இருக்குன்னா இது அவ்வளவுதான். இதுக்கு சுருக்கமா நீங்க இதுக்கு மேல இல்ல. நீங்களும் ஒரு முடிவை எடுத்து போட்டு வரீங்க. கஷ்டம் தனிநாட்டு கொள்கை. ஆனால் இப்ப நீங்க போற கொள்கை தனிநாட்டு கொள்கை. நான் கலைக்கிறேன். அதாவது வந்து நான் அதை சொல்லு சொல்றாங்க. கடைசி நேரத்துல அங்கட அண்டன் பாலசிங்கன்னையாக்கள் வெளிநாடுகளுக்கு எங்கட போராளிகளை அனுப்பிட என்னத்துக்காண்டி என்று சொன்னால் வெளிநாட்டு அரசியல்களை எடுத்துக்கொண்டு வாங்கும். அதுல வந்து ஒரு இதுதான் வந்து சமஸ்தி என்றது. கடைசியா இயக்கம் கொண்டு வந்தது சமஸ்தி என்ற ஒரு முறையை கொண்டு வரணும் என்று சொல்லி வடிவ வழங்கிக் கொள்ளுங்க. அந்த நாடுன்றதுல இருந்து கொஞ்சம் நாங்கள் பின்வாங்க. என்ன சொன்னா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாடா உடைகிறதுக்கு ஒரு இனம் உடைஞ்சு போறதுக்கு வெறுமே எங்களுக்கு அங்கீகாரம் தர போறதா இல்ல. இது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை வளர்த்து கொண்டு போக நாங்கள் கேட்கறது வந்து எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுய நிர்ணய உரிமையை எங்கள்கிட்ட தான்றதான் நாங்கள் கடைசியா கேட்டது. தலைவர்களுக்கு சொன்ன கடைசியா நடந்தது தெரியுது உங்களுக்கு. கடைசியில் எங்களுக்கு நாட்டை புரிஞ்சு தான் எல்லாரும் சொல்லி விளங்கப்படுத்தி அண்டன் பாலசிங்க மக்கள் எல்லாம் கொண்டு வந்த கொள்கை என்று சொன்னா சமஸ்தி கொள்கை எங்கள்கிட்ட தான் பிரச்சனை இல்லையா? அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? கடைசியில நாங்கள் சமஸ்தி ஆட்சியை விரும்புறோம் தலைவர் ஆனால் அதை செய்தபடியே தானே அண்ணன் பாலசிங்கமும் கர்ணாவும் அதை செய்தபடியே தானே கடைசியில் ஒரு பிரச்சனை உருவாகுது. இல்ல இப்ப நாங்கள் என்ன சொல்ற வார பிரச்சனை என்று சொன்னா வரலாறு தவறுதலா பதிவு செய்றீங்க. தலைவற்ற கொள்கை தனிநாடா தான் இருந்தது. மாற்று கருத்து இல்ல. கடைசி அரசியல் பிரச்சனைக்குள்ள விரைக இந்த தனிநாடு என்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளை இனத்தில இருந்து சமஸ்தி கொள்கைக்குள்ள வந்து இடைக்கால தீர்வு திட்டம். அது இடைக்கால தீர்வு திட்டம். சமாதான காலத்துல இது ஒழுங்குபடுத்தப்பட்டது. உலக நாடுகளுடைய விஷயத்தை அண்டமான அன்னை உலகப்படுத்தினவர் அன்னை அதை வந்து ஏற்றுக்கொள்ளுது. அன்னை அதை வந்து அன்னை ஏற்றுக்கொள்ளுது. பாலசிங்காவனையும் கருணாகரும் அதற்கு உடன்பட்டு வந்தவன் அண்ணன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர் தமிழன் தான் முடிவு சொல்லிட்டார். அதனாலதான் அந்த சரியா இருக்கலாம். நீங்க சொல்றது அதுக்காண்டி தலைவர் கையை விட்டாண்டு நான் சொல்லி தலைவர் கையை விட்டாண்டு நான் சொல்லல. தலைவர் கைவிட்டாண்டு நான் சொல்லல. இந்த அரசியலை நோக்கி பயணிச்சேன்னு தான் நான் உங்களுக்கு இதுக்காண்டி வந்து ரகுராமண்ணா இது எல்லாம் வந்து ஒரு இடைக்கால தீர்வு திட்டமா சஜஸ்ட் பண்ணப்பட்டது. ஆனால் அங்க கடைசியாக நடந்த நோர்வேல நடந்த மாநாட்டில என்ன நடந்தது? இடைக்கால தீர்வு திட்டத்தை உடைத்தெறியப்பட்டுத்தான் மீண்டும் ஆயுத போராட்டம் வெடித்தது. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? இடைக்கால தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை முறியடிக்கப்பட்டுத்தான் மீண்டும் ஆயுத போரா மஹிந்தா தொடங்கித்தான் இவ்வளவு அழிவை கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப என்னன்னா அது வந்து தலைவர் என்ற இருந்தவரா இல்லையா? அப்ப தலைவரை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தை போனது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து தான் மஹிந்தா வந்து அழிக்க வேண்டும் என்று செய்யப்பட்டதற்கு தான் 20 நாடுகளும் சேர்ந்து அளிக்கப்பட்டது. எங்களுக்கு அது தெரியும் தான். உங்களுக்கு அந்த தேசிய உணர்வும் தேசியமும் தெரியும்.
ஆனால் இன்று 2009 இருந்து 2024 வரைக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை செய்ய முடியாதால் தமிழ் மக்கள் இன்று NVPக்கும் அர்ச்சனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது புரிகிறதா? நன்றி ஜஸ்டின், நன்றி ரகுராம். இதுல உங்கள கோபம் இல்ல. இது உங்களோட கருத்தை நீங்க சொன்னீங்க, எங்கட கருத்தை நாங்கள் சொன்னோம். ஆனா எங்க கருத்துல நாங்கள் ஆழமா நிக்கிறோம்னு சொன்னா அர்ச்சனான்ற ஒரு சௌர என்னன்னு சொல்றது, எங்கட ஒரு தமிழ் ஆளுமையை வச்சுக்கொண்டு எங்களுக்கான தீர்வு திட்டத்தை நாங்கள் வெல்லலாம்ன்ற எங்களை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு. அவ்வளவுதான். அது சார்பாக நாங்கள் உங்களுக்கான விளக்கத்தை தந்தோம். ரைட், அவ்வளவுதான். இதுல கோபம் படம் இல்ல, நாங்க படம் இல்ல, அதுல பிரச்சனை. உங்கள்கிட்ட எப்படி எல்லாத்துக்கும் பதில் இருக்கோ அது மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். இது டாக்டர் அர்ஜுனாக்காக இருக்கிற அவ்வளவு பேருமே அவருக்கான இல்ல, அந்த அவருடைய கொள்கைக்காக டாக்டரை நான் எந்த தனிப்பட்ட பிரச்சனையா டாக்டரை வந்து நான் முதலமைச்சர் ஆக்குற வரைக்கும் நான் இந்த அரசியல் இருந்து ஒதுங்குறதா நான் இல்ல. அதே மாதிரி தான் இதுல இருக்கிற அவ்வளவு சகோதரர்களும் அப்ப அவருக்கான ஒரு அரசியல் களமா தான் இது 100% இருக்கும். அதால நாங்கள் வந்து அவர் சார்ந்ததா தான் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். ஆனா உங்களுக்கான விளக்கங்கள் சார்றது வந்து நீங்கள் அந்த எங்கட கொள்கை என்ன முரண்பாடா இருக்கேன் நாங்க விளக்கம் தரதான் எங்களுக்கு வேலை. அப்படியே ஒரு விளக்கம் கொடுக்குறது இதை ஆரம்பிச்சதே அதுக்காண்டித்தான், இந்த தளம் ஆரம்பிச்சதே இதுக்காண்டி. மக்களுக்காக மக்கள் நலன்தான் செய்யப்பட்டால் நாங்கள் நாளையிலிருந்து அதையும் அங்கீகரிக்க மாட்டோம். செயல் மக்களுக்காக மக்களோட வாழ்க்கைக்காக முன்னேற்றத்துக்காக செய்யப்பட்டால் நாங்கள் அதையும் அங்கீகரிப்போம், மாற மாட்டோம். வணக்கம். என்னுடைய கருத்து தாயத்துல வந்து அடிப்படை பிரச்சனை தான் முதல்ல நாங்க தீர்க்கக்கூடிய வழியை பார்க்கணும். மக்கள் சாப்பாடு, மற்ற கல்வி, சுகாதாரம். அதுக்கு பிறகுதான் எங்களை அரசியல் வேலையை வந்து முதல்ல அதை பலப்படுத்தணும். அதுலதான் நான் இறங்கி இருக்கிறேன். கல்வியில வந்து பிள்ளைகளை பலப்படுத்தணும் தான் தாய கல்வி. நான் அந்த அமைப்பை நடத்திட்டு போறேன் பிள்ளைகளை படிப்பிக்கிற இதுல. நீங்கள் ஒரு வழியில நீங்க வேற மாதிரி போறீங்க, நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு அடிப்படை வசதி தான் இப்போதைக்கு தேவை. அதுக்கு பிறகுதான் எங்களை தனி நாடு பிரிக்கிறதோ இல்லாட்டி நாங்கள் பிரிஞ்சு செல்றதோ இல்லாட்டி சமஷ்டிக்கு போறதோ பற்றி நாங்கள் முதல்ல மக்களை பலப்படுத்திட்டு வணக்கம் எல்லாரும். நான் கனியண்ணைய கதைக்கு விடுங்கன்னு சொல்லத்தான் வந்தேன். நான் கீழே எழுத கேக்குறீங்க இல்ல? சரி, அந்த ஒரு போட்டோல வந்து ஆரன்றா தெரியாது. அதான் நான் வெயிட் பண்ணுங்க. கனியண்ணைய வந்து கேள்வி கேட்டவர், அவரை கேட்டு அவர் பதில் சொல்ல மட்டும் நீங்க வெயிட் பண்ணி இருக்கணும். அவர் நல்ல ஆணித்தரமான நல்ல ஒரு கேள்வியை வைத்தவர். நீங்க வாங்க மல்றக்கா. நாங்க கரியண்ணா வந்து இதுல அவர் வேற இல்ல. அவர் இந்த தளத்தின் முக்கியமான ஒரு தளபதி ஒன்று வந்து அவர் அப்படி இல்ல. நீங்க கரியண்ணை கலைக்க விடல, அவர் சின்ன ஆள் மாதிரி இல்ல. அப்படி இல்ல, அவர் ஏதோ அலுவலா இருக்கா, கடை வச்சிருக்கிறார், அலுவலா போயிருப்பேன். இல்ல, அதுக்கு நான் சொல்றேன் சில ஆணித்தரமான கேள்விகளை வைக்கல, அதான் சொல்றேன். அதுக்கு தான் நான் மேல வந்து நான் சரி ஓகே. அது மலரக்கா என்னடா நான் அவர் இடத்த நான் எடுத்தேன் மெசேஜ் போட்டவர் சந்திரன் நீங்க கதைங்க நான் பிறகு வரேன். அப்ப நான் காய்ச்சினா ஓகே ஓகேன்னு போட்டிருந்தவர். அது பிரச்சனை இல்லை. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வளமையா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் கேட்டேதான் மேல ஏறி இருக்கிறேன். வாழ்த்துக்கள். கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல, சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க கதைங்கோ. சந்தோஷம் எல்லாருக்கும். சுரேஷ் என்னன்னு சொன்னால் மேல வந்தா கருத்து சொல்ல நான் என்ன சொன்னா கருத்து முரண்பாடு காரணமா உங்களை கீழே விட்டது ஏற்றி விட்டு கதைக்கிறோம்னு சொன்னா கதைங்க. அவ்வளவுதான். எனக்கு ஆரம்பத்துல இருந்து வாரம் இல்ல இல்ல அப்படி அது அப்படி அவற்ற கதைக்கு வந்து நீங்கள் இதன்றது வந்து என்ன பொறுத்தவரையில எங்கட கருத்து வலிமையா இருக்கிறபடியா அந்த இடத்துல நாங்க இல்லாது. நாங்கள் வந்து என்றைக்குமே அர்ஜுனா வந்து நாங்க தூக்கி எறிய சொல்லி இந்த இடத்துல நாங்க சொல்ல இல்லை. எங்கேயாவது நாங்க சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்க. நான் சொல்லியிருந்தா சொல்லுங்க. நான் வந்து இல்ல நீங்கள்
நான் சொல்லல விளங்குதானே. ஏன்னா நான் உங்களுக்கு நடக்கிறேன் அன்றைக்கு சிவராமன்னைக்கும் இந்த தளத்துல நான் வந்து எல்லாரோடும் கழிச்சு கொண்டு தான் போனேன். நான் வந்து பிள்ளையண்டா அந்த பிள்ளைய சொல்லுவேன். அது சரியா நீங்க சொல்லிக்கல அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியா. சரியா எனக்கு தென்படைக்க ஏற்றுக்கொள்ளணும் இல்லாட்டி அதை விட்டு நான் தேவையில்லாத கதையை கதைக்காம போக வேண்டியதான். அதை பிடிக்கலையா. ஆனா என்னுடைய டைமே ஒதுக்கி உங்களோட நான் நின்று கீழே இவ்வளவு நேரம் நின்று பார்த்து கொண்டு வந்து ஏத்துறீங்க இல்ல இருக்கிறீங்க. ஒரு மனுஷனா நீங்க எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ என்ன நீங்க கேவலப்படுத்துற மாதிரி இதுல வந்து திருப்பவும் இப்படியான ஒரு வார்த்தை நாங்களே ஒரு இவ்வளவு பெரிய மெச்சூர் தளத்தை நடத்திக்கதான் எங்களுக்கு அதுக்கான இது தெரியும். என்ன சொன்னா ஒரு கருத்துல இருந்து அது ஒரு சண்டையா வரதோ பிரச்சனையா வரதோ நான் விரும்புற அளவுக்கு இல்ல. நீங்க அந்த இடத்துல நீங்க எமோஷன் ஆகி நீங்க கதை கேட்க வந்து அந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ள அதனால நான் தான் இறக்கி விட்டேன். சோ இப்ப உங்களை பேருந்து அந்த பிரச்சனை முடிய விட்டு ஏத்தி விட்டு நான் என்ன சொன்னா ஓகே இப்ப வந்து உங்க கருத்தை சொல்லுங்க. 2-3 பேர் கத்தி காய்ச்சா அது விளங்காது. அதான் நீங்க ஒரு ஆளை மேலே ஏத்துங்க. இல்ல சுரேஷன் நன்றி, நீங்கள் ஏற்றினதுக்கு நன்றி. ஏன்னா நான் அந்த அவரோட இருந்து கதை கேட்கலாம். நான் அது நீங்கள் கதை கேட்கலாம். அதுக்கு என்னுடைய பதில்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆகவே அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் கதைச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அவருக்கு அந்த கேள்விகளை கேட்டுட்டார். என்னட்ட இப்ப அப்படியான கேள்விகள் இல்ல. ஏன்னா இனி சொன்னா இப்ப பிரச்சனை முடிஞ்சு நீங்க வாங்க பிரச்சனை இல்ல கதைக்கலாம்ன்றாங்க. அதுல வந்து குழப்பம் சண்டை அவரும் கதைக்க நீங்களும் கதைக்க ஒரு தளம் வந்து ஒரு என்ன சொல்ற நாய்கடி பூனை அடிக்கிட்டு வாங்க அப்படி யோசிக்கணும் சுரேஷன். நீங்க வந்து யோசிக்கணும். இந்த தளத்துல இருக்கிற என்ன தெரிஞ்சா தெரியணும். நான் இந்த தளத்தை தாண்டி உங்களை சரி சொல்லுதில்லை அந்த பேரை சொல்லுதில்லை அந்த தளத்துல பேரை சொல்லுதில்லை. நான் எப்படி இருந்தேன் தெரியும். இன்றைக்கு அர்ச்சனாவோட இன்றைக்கு அந்த அர்ச்சனா பிளவோட வந்தாரோ அன்றைக்கு நான் அதுல இருந்து அந்த தளத்துல இருந்து வந்துட்டேன். ஏன்னா எனக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் பிடிக்கல. நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன் உண்மையா. உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து சுரேஷனா அந்த தளத்துல வெளியே நிற்க நானும் உங்களோட சுரேஷனா நின்றான் இல்லையாவுமா. இப்பதான் நான் யோசிக்கிறேன் சொல்லி என்ன பிரச்சனை. நான் ஒரு 25 நாள் இல்ல பேர் டச்ல இல்ல சீரியஸா. நான் இப்ப மைண்ட்ல எல்லாம் இப்ப இதுல பாக்க நல்லா தெரிஞ்ச உங்களை தவிர இப்ப நீங்க கதை கேட்க இன்னாரன்றா தெரியுது எனக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே சரி இல்ல பிரச்சனை இல்ல இல்ல நாங்க என்ன பிரச்சனை சொன்னா தம்பி இது தெரியுதானே டாக்டர் காண்டி தானே நாங்கள் செய்தோன்னு கேட்க இயல் இப்படி ஏதாவது இருந்தானே அது நோமல். அது ஒருவர் வந்து ஒரு எல்லாரும் ஒரு 100 பேர் கேட்கல ஒரு சார்ந்த ஒருவர் சார்ந்து கேட்கல அதுக்கு வந்து ஒரு ஆள் குரல் கூட கேட்கல எப்படியும் பிரச்சனை வரும் அடக்குமுறைகள் வருந்தா அதுக்காண்டி எல்லாரும் பதில் சொல்ல வேண்டி வரும். அதுக்காண்டி இதுல குழப்பம் ஒன்று விளைவிக்கிறதுக்கு நான் வரையில நான் வந்து அவர் சேர்ந்து அந்த அங்க நடந்த பிரச்சனையில மனதில் இருந்திருக்கு. கடைசியா அந்த திருவள்ளுவர் போட்டோ வடிவா உத்து பார்த்து தான் பிடிச்சேன். நீங்கள் இல்ல காலப்போக்கில் எங்கட மக்களுக்கு நல்லது நடக்கணும். என்றைக்குமே அதான் நாங்க விரும்புறோம். இவ்வளவு இன்னல்களை கண்ட மக்களுக்கு இன்னல்களை கண்ட வந்த மக்களுக்கு காலப்போக்கில் அந்த மக்களுக்கு இனியாவது விடிவு கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். அதுல நாங்கள் மாறுபட்டோம் அதே மாதிரி தான். இல்ல என்ன தம்பி என்னன்னு சொன்னா அங்கே தான் உண்மையில எனக்கு ஒரு ஆத்திரமா இருக்குன்னு சொன்னா பாருங்க அந்த வேணுமென்று அவமானப்படுத்துறதுக்காண்டியே വലിய பிரச்சனைகளை உருவாக்கி இன்னைக்கு ஒரு டாக்டர்ல சேறு பூசி அடிபட போய் வேணுமென்று சொல்லி இப்படியான ஒரு வேலையில செய்யற இல்லாம தெரியாது. முகமும் முகவரியும் கொடுத்தது அர்ஜுனா அந்த இப்படி செய்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அல்லாட்டி உங்களுக்கு தெரியும் அவர் எந்த நிலைமையில இருந்திருப்பார்கள். மஞ்சள் பையோட பாட்டு கட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் இன்றைக்கு அர்ஜுனாவால அந்த புகழ் எங்கேயோ போய் தொட்டிருக்கு அவர்களுடைய புகழ் அதுக்கு அவர் மறக்க கூடாது. எந்த நிலைமையில இருந்தாலும் மறக்க கூடாது. அர்ஜுனாவால அவர்கள் இந்த பூமி பந்தில ஒரு அவை கொண்டு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கணும் மக்களோட மனசுல. ஆகவே நான் சொல்றேன் செய்ததை ஒரு காலம் மறக்க கூடாது. நாங்க வந்த வழியை நினைச்சு பார்க்கணும். இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு பார்க்கணும். நாங்க வந்த வழியை நினைச்சு பார்த்து இப்ப இருக்கிற வழியை பார்த்துட்டு விளங்குதான் உங்களுக்கு இது சொல்லி கலைச்சு கொண்டிருக்கேன். தங்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி இப்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கணும். தங்களுக்கு விளங்குதானே அது வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் இதுல பயணிக்கிறதுக்கு தெரியும். சரியா நீங்க இருங்க நான் கடந்து போறேன்னா நன்றி கொண்டு வரால் வந்து எனக்கு வந்து இந்த பேரை பார்த்தோன்னே வித்தியாசம் மாதிரி கிடந்தது. கதையும் பார்க்க நீங்க அப்படி கதைக்கக்கூடிய ஆள் இல்லையே நம்ம தானே யோசிச்சிருந்தேன். அவரா இருக்கும் கதைக்கக்கூடிய ஆள் இல்லையே வேறு யாரோ யோசிச்சு தான் நான் கீழறங்கி போட்டு பேர் கடைசியா யோசிச்சு போட்டு மேல எடுத்துறேன். ஓகே சரி சரி போய் வந்து பயணம் இல்லாம ஓகே ஓமா இப்ப நான் ஆன்மீகமா தான் போனது. வேற எந்த ஒரு காரியம் இல்ல. 100% ஒரு தமிழ் படம் கூட பார்க்க இல்ல. ஆனா குறிப்பிடுறேன் ஒரு விஷயத்த குறிப்பிடுறேன் என்னன்னு சொன்னா நான் போய் ஒரே ஒரு விஷயத்த பெருமையா சொல்றேன். சிதம்பரம் கோயில் போறக்காண்டி நான் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போட்டு பார்த்தேன். இந்த வரி உடுப்பா கீழே பஸ்ஸுக்குள்ள இருந்து பாக்க அந்த இடுப்பளவுலாம் தெரியும். அப்ப பின்னி ஒரு கட் அவுட் 60 அடி கட் அவுட் போட்டு கிடந்து அப்படியே நிமிந்து அந்த அப்படியே பார்த்தான். அப்படியே தலைவர் பிஸ்டல் அடிச்சு கொண்டு வரி உடுப்போட தொப்பியும் போட்டு கொண்டு நிக்கிறேன். பக்கத்துல சீமா நிக்குது. அம்மையா ஒரு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அந்த இடத்துல தலைவர் 60 அடி கட் அவுட்டை பாக்க
மிக்கினம் இன்றைக்கும் அந்த உணர்வாக பாக்குறாங்களே தம்பி சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள முக ஸ்டாலினா கூட ஒரு போட் கிடக்குது, அங்கால உங்கட அதிமுக அவன் ஒரு இதொண்டு கிடக்குது. அடுத்தது தலைவற்ற அதை விட பெருசா பண்ண ஆரையும் பாருங்க, சிதம்பரத்துல 60 அடி உயரத்துல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வச்சு கிடக்கு. அப்ப சில இதுவரை சில இந்த தாயகத்துல சில இதுவரை நாங்க நடைமுறைப்படுத்தணும்டான்னு சில நேரத்துல நாங்க திடீர்னு வழியை கையாள வேண்டி இருக்குங்க இனிவரும் காலத்துல. ஏனென்றா அந்த ஆயுதம் தான் இனிவரும் காலத்துல எங்களுக்கு துணியாக நிக்க போகுது. பேச்சு ஆயுதம் பண்றது எல்லளவும் அங்கே எங்களுடைய பேச்சு எடுபடுதில்லை, விளங்குதானே? இன்றைக்கு பேசி போட்டு நாளைக்கு அந்த பேச்சை அவர் தூக்கி எறிஞ்சு போட்டு வேற செய்யல வேற விதமாக நடப்பாங்க. இனி அந்த திலீபன் எப்படி அகிம்சையில அந்த தன்னுடைய தான் எதிர்காலத்துல செய்ய வேண்டியது அந்த அன்றைக்கு மக்களுக்கு போதித்தாரோ அந்த வழியை நாங்கள் கடைப்பிடிக்க வேணும் இனி வரும் காலங்கள்ல. ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், தமிழ் மக்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது ஒரு வலிமையான ஆயுதம். தம்பி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இதே தமிழ் உணர்வா இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யறார்கள், இது கட்ட விடாம அப்புறம் சாகுமுறை உண்ணாவிரதத்தை இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கான்னு நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க அப்போ இருந்தீங்கல்ல, இதுக்கே நீங்க சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கல இருந்தா தடுத்திருக்கலாமே. அவர்கள் விட்டக்குள்ளதான் அந்த காலப்போக்கு மக்களால அதுக்குரிய தண்டனை அதுக்குரிய காரணத்தை நான் சொல்றேன் கேளுங்களேன். என்ன காரணம் சொன்னால், அங்கே ஒரு வேடம், அதாவது வடக்குக்கு அங்கால போனா ஒரு வேடம், வடக்குக்கு இந்தியால வந்தா ஒரு வேடம். இதைத்தான் வேல் செய்து கொண்டு வந்தவைய. இதுதான் இதுக்கான காரணம். இப்ப வந்து ஆறுமன்னா மக்களை ஏமாத்தல, மக்கள் முந்தைய மாதிரி ஏமாளிகள் இல்லை என்ன, நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை என்ன. அங்க இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்னா மக்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், இந்த தகுந்த நேரத்துல என்ன செய்யணும் மக்களுக்கு தெரியும். உலகுதோ நாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த ஒரு சரி அப்படி ஆதரவு தோன்ற ஒரு 10,000 1000 5000 500 400 அப்படி இல்லையே. என்னண்டானே இல்ல இப்ப நாம வந்து ஒரு அத்துமீறலுக்கு நாங்க அத்துமீறலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் உரிமை அத்துமீறி நான் இதுல இதே சொல்றேன், மற்றாக்கள் தவறா பதிவு செய்வீங்க. நான் இதுல எங்கட அதாவது வந்து என்ன சொல்றது, எங்கட தேசியம் சுயநிர்ணயம் என்ற இதுக்குள்ள இருக்கிற எங்கட நிலப்பகுதியில இன்னொரு ஆக்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் 100 வீதம் இல்ல கோடி வீதம் எதிர்ப்பான ஆள் வந்து எந்த ஒரு புத்த விகாரையை புதுசா முளைக்கிறோக்கோ அல்லாட்டி புதிய குடியேற்றங்களை கொண்டு வரோக்கோ எங்களுக்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். நாங்கள் அதாவது சமயம் தானே என்று கொண்டு வரோக்கோ இல்ல. அது அப்படியான அந்த ஒரு விகார கட்டள மக்களும் அங்க சிங்கள இடத்துல இல்ல. இது வந்து இடங்களை ஆக்கிரமிச்சு குடியேற்றங்களை கொண்டு வரக்கான அரசாங்கத்தின் சத்தம் போடுது, கதைக்க விடுது இல்ல ஆட்டு இது. சரி, அப்ப அவன் அந்த திட்டங்களை வந்து நாங்கள் ஆதரிக்க போறது இல்ல. இப்ப நாங்கள் சொல்ல வர என்னன்னு சொன்னா, கட்டினது கட்டப்பட்டுது, இனி ஒண்ணு செய்யலாது. இப்ப ஒரு பிள்ளைய ஒண்ணு பிறக்க விடாம நீங்கள் அதை பிறக்க விடாம நீங்க செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்யலாம். ஒரு பிள்ளையா பிறந்து முடிய நீங்க அதை கொலை செய்யலாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஒரு புள்ளை எனக்கு வேண்டாமா, நீங்க அதை ஆரம்பத்தில இருந்தே நீங்க நிப்பாட்டிடணும். புள்ளையா பிறந்து முடிய உங்களுக்கு கொள்றதுக்கான அனுமதியோ இல்லாட்டி அதை செய்யறதோ அது கடும் அப்படி செய்யவே முடியாது, கூடவே கூடாது. அதே மாதிரிதான் நீங்க சட்டத்துக்கு முதல் நீங்க ஆரோக்கியமானங்களா இருந்திருந்தா இனிவரும் காலத்துல இப்படியான பிள்ளைகள் நிகழாத வண்ணம் இருக்கணும். அதான் இவர்கள் காப்பாந்து பண்ணணும், மக்களுக்காக டாக்டர் வந்து சூப்பர் ஹீரோ. இந்த விஷயத்துல நான் 100% ஹீரோவா, 100% என்ன அதுக்கு கூட எத்தனை கொடுக்கலாமா அந்த உச்சத்துல நான் சொல்லுவேன். அந்த ஹீரோவா இந்த இடத்துல அவர் சமாளிச்சு நடந்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் உண்மையான தீர்வு. அதான் அதில் மாட்டு கருத்துக்கே இல்லை. அரசியல் செய்ய விரும்புறேன், தமிழ் மக்களுக்கான அரசியல் செய்ய விரும்புறேன் என்றால் அந்த அர்த்தம் என்னடா மக்களுக்கு தெரியும் தேவையில்லை. இனி வரும் காலங்களில் நடக்க போற இந்த எலெக்ஷன்கள்ல எப்படி எங்களோட மக்களோட உரிமைகளை நாங்க பெற்று கொடுக்கணும் மக்களுக்கு, அதைத்தான் நாங்க போக்கஸ் பண்ண முடியுமே தவிர இந்த சின்ன சின்ன இந்த ஒரு கையெட்டு விகாரையால எங்க தேசியம் அழிஞ்சு போறது இல்லை. சொல்றது கேளுங்க, இந்த இதுல கட்டினா போல எங்க தேசியம் முடிஞ்சு போறது இல்லையா என்ன. ஆனால் எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்க பதிவு செய்ய வேண்டிய இடத்துலயும் ஒன்று இருக்கிறோம். சரியா, நீங்க தொடர்ந்து கதைங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. நாங்கள் தேசத்துக்கும் தேசியத்துக்கும் தாய போராடும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற சமூகம், புலம்பெயர் மக்கள் தேசிய நோக்கி ஐநா நோக்கி தங்களை பணி செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். நாங்கள் வழக்கில அர்ச்சனாண்ட தலைமையில இந்த சமூக மேம்பாட்டுக்கான சிந்தனையாகவும் மக்கள் அடிப்படை வாழ்வியலுக்கான சிந்தனையாகவும் தான் நாங்கள் அர்ச்சனா பார்க்கிறோம். அதனோட நாங்கள் அர்ச்சனாவோட பயணிக்கிறோம். இது எந்த எப்போ சாத்தியமாகுதோ அரசியல இந்த தமிழ்நாடு ஒரு மொழி இல்லையா, இல்லாட்டி வடக்கு ஒரு மீதியா, இல்லாட்டி இலங்கையில் ஒரு நாட்டுக்குள்ள எப்படி வாழ போறோம் காரணமும் இனிதான் அதை முடிவெடுக்கிறோம். நாங்கள் முயற்சி செய்வோம். நாங்கள் தேசத்துக்கு தேசியத்துக்கும் மாவட்ட கட்டமைப்புக்கும் எதிரான தளங்கள் இந்த நாங்கள் எதிரான கொள்கை உடையவர்கள் நாங்கள் எங்க இதை பிள்ளையாக நாளைக்கு ஜூனி கணக்க
ஒரு வகையில டிக்டாக்ல உங்களோட படங்களை போட்டு விட தான் கூறுங்கள். ஆனால் நாங்கள் மீண்டும் கூட பதிவு செய்கிறோம். நாங்கள் என்ற விஷயத்தை வரை மறந்து கொண்டு படிக்கிறோம். கட்டாயம் கட்டாயம் அண்ணா நாங்க நிறைவு சரி எல்லாருக்கும் நன்றி அண்ணா. வணக்கம். கீழே நின்று கருத்து போட்ட எங்களோட உறவுகளுக்கும் எங்களோட கலந்து கொண்ட உறவுகளுக்கும் டாக்டருக்காக ஆதரவு அளித்தது உறவுகளுக்கும் அல்லாட்டிக்கு வேற கருத்துக்களை சொன்ன உறவுகளுக்கும் எல்லாருக்குமே பொதுவான ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளைக்கு நாங்கள் கருத்து இதுல சந்திப்போம். ஓகே லைக் போட்டாங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் இன்னும் கூட வந்த காட்சி உங்களுக்கு கனாலத்து புறம் சந்திச்சவன நன்றிகள். நாளைக்கு வந்து இனிமேல் வெள்ளிக்கிழமையில பின்னேரத்துல ஒரு மனத்தியாலமாவது இந்த எங்கட மதம் ஒரு தடவை விரும்பின ஞாயிற்றுக்கிழமையில காய்க்க விரும்ப கதைங்க மற்ற வெள்ளிக்கிழமையிலே நான் அந்த மதம் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் கோயில்கள் இதுகளை பற்றியும் கதைப்பேன். ஓகே நாளைக்கு சந்திப்போம். ஓகே நாளை வெள்ளிக்கிழமை அதே கொண்டு போகணும். நாங்கள் எங்கட சந்ததி இந்த வெளிநாட்டுல இருக்கிற எங்கட சந்ததிக்கு அதை கொண்டு மதத்தை கொண்டு போக மாட்டாத அளவுல இருக்கிறோம். இங்க ஒரு பள்ளிக்கூடங்களை படிப்பிக்கிறாங்களோ இதன்றாங்களோ இல்லத்தானே. அப்ப இந்த எதிர்கால சந்ததி என்னத்தை பார்த்து எங்கட இதுகளை பின்பற்றுறது எங்கட ஒரு கலாச்சாரமே அழியுது இல்ல. மதம் அழிக்க எங்கட கலாச்சாரமும் சேர்ந்து எல்லாமா சேர்த்து தான் போகுது. அப்ப கட்டாயம் வந்து அந்த மதத்தையும் நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வரணும். சமூகத்துக்குள்ள உள்ளடக்கமானது மதம், அதையும் கட்டாயம் கொள்ளணும். அது வெள்ளிக்கிழமை இதுக்காண்டி நான் ஒரு மத்தியாலும் இதுல பற்றியான விருப்பமான ஆக்கள் எல்லாம் மேல வந்து அதை பற்றி விஷயங்கள் கதைகள் புராண கதைகள் அல்லாட்டிக்கு நிகழ்வுகள் அல்ல அற்புதங்கள் அல்ல உங்களுக்கு நடந்ததுகள் எனக்கு எல்லாம் கணக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கோயில்கள் போனபடியா நான் இறத்தாலே நாளைக்கு எல்லாம் காய்ப்போம். ஓகே பாய். ஓகே நான் கார்ல இருந்து தடுமாறி கொண்டு தெரியும் கலைக்க எனக்கு கையெல்லாம் என்னன்றா போன தொடர்பாடு தெரிய எல்லாமே போச்சு தானே கண்டபடி. சரி ஓகே நன்றி எல்லாரும். ஓகே சந்திப்போம்.